Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is tuning into this broadcast in the precious name of the Lord Jesus இந்த Christ. பிராட்காஸ்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். By the abundant grace of God, we have come to the first of yet another week. First day of yet another week that the Lord has so graciously added unto our lives. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மை காணும்படியாக செய்த அவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். As most all of you know, during the weekends we are talking about a series of messages on the subject, the purpose of God in the life of a believer. வாரத்தின் இறுதி நாட்களிலே நாம் தொடர்போதனையாய் தியானித்து வருகிற காரியம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் இன்னதென்று அறிந்து கொள்வது. And last week we talked about the days of Noah. கடந்த வாரத்திலே நோவாவின் காலத்தை பற்றி நாம் பார்த்தோம். When we talk about the days of Noah, there are three very important aspects that we need to consider. நோவாவின் காலத்தை பற்றி நாம் தியானிக்கும் போது மூன்று விதமான அம்சங்களை நாம் முக்கியமாக அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமாக. The first is the attitude of Noah. முதலாவது அம்சம் நோவாவுடைய நடத்தை. And secondly, the attitude of the people that lived at the time. அந்த காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுடைய நடத்தை. And thirdly, how God dealt during his time. மூன்றாவது தேவன் அந்த காலத்திலே எவ்விதமாய் தான் செயல்பட்டார். So last week we saw what Noah did and what the Lord did in Genesis chapter number 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த காரியம் நோவா தன் காலத்திலே என்ன செய்தார், அந்த காலத்திலே தேவன் என்ன கிரியை செய்தார் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். And today I would like to talk another message on how God was dealing with Noah and how God deals with the people that are committed to his will and purpose and plan. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் அந்த நாளிலே நோவாவோடு தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதும் அந்த காலத்திலே வாழ்ந்த ஜனங்களோடு கூட தேவன் எவ்விதமாய் செயல்பட்டார் என்பதை பற்றிய காரியமாகும். Because it's very important to know that God has a unique way of dealing with his people who are committed to do his will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலே தேவன் செயல்படுகிற விதம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாய் இருக்கிறது. Let us read a scripture before we begin. A couple of passages. The first one will be from the book of Genesis chapter 7 and verse number 1. முதலாவது சில வேத வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனமும். And secondly, we'll go to the book of Matthew chapter number 24 and verse number 37. மத்தேயு 24வது அதிகாரம் 37ஆம் வசனம். Genesis 7:1. And the Lord said unto Noah, Come thou and all thy house into the ark, for thee have I seen righteous before me in this generation. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். Secondly, let's go to the book of Matthew chapter 24 and read verse 37. மத்தேயு 24:37. But as the days of Noah were, so shall also the coming of the Son of Man be. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Romans chapter number 5 and verse number 2, it says, By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in hope of the glory of God. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. Let us bow our heads and close our eyes for a நாம் moment. தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank you, Lord, for this wonderful opportunity that you have given us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். Pray, Heavenly Father, that you will
speak to each and every heart that is desired to hear from you. உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வாஞ்சி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். Pray, Heavenly Father, that you will anoint my lips to speak your anointed word. உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு செவியையும் நீர் அபிஷேகியும். Anoint every hungry heart to receive your word. உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பசியுள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அபிஷேகியும். Anoint every hungry life to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே வாழ்க்கை மறுரூபம் அடைகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் அபிஷேக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலை ஆவியானவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். Lead us and guide us in the way everlasting. நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். Teach that which is profitable unto us and lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே, பிரயோஜனமாய் இருக்கிறது நீர் எங்களுக்கு போதித்து நித்தியமான பாதையிலே நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். We need your grace and your mercy and your ஆண்டவரே, guidance. உம்முடைய வழிநடத்தலும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எங்களுக்கு உண்டாகட்டும். We love you and we thank you. நாமே நேசிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். The last verse of Genesis chapter number 6. ஆதியாகமத்தின் 6வது அதிகாரத்தின் இறுதி வசனம். The scripture says, "Thus did Noah according to all that God has commanded, and so did he." நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். See, why Noah was so special to God in his time? நோவா தான் வாழ்ந்த காலத்துல ஏன் தேவனுக்கு ஒரு விசேஷித்த விதமாய் அவன் Why did God choose him at that time? அந்த காலத்துல ஏன் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்தார்? Because Noah, the scripture says, he found grace in the sight of the Lord. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. You know, the scripture says in the book of Romans, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். the Lord is abundant in his grace. தேவன் தம்முடைய கிருபையிலே பெருகிறவராய் He gives grace to whomever he wants to give grace. யாருக்கெல்லாம் தேவன் தமது கிருபையை கிருபையை விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் அளிக்கிறவராய் இருக்கிறார். And he also shows mercy to whomever he shows mercy. அது மாத்திரமல்ல, அவர் யார் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கமாகவும் இருக்கிறார். See, it is one thing for God to show his mercy. ஒரு காரியம் தேவன் தம்முடைய இரக்கத்தை தெரிவிப்பது. But it is another thing that we find what he shows. அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை நாம் கண்டடைவது இன்னொரு காரியம். See, God shows something so that we can find it. ஆண்டவர் ஒன்றை காட்டுகிறார் என்றால் அதை நாம் கண்டடைய வேண்டும். We cannot be like as if we are ignorant of it. அதை குறித்து அறியாதவர்களாய் நாம் இருக்க கூடாது. The book of Titus, the scripture says, the grace of God that bringeth salvation hath appeared unto all men. தீத்துக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், தேவ கிருபையானது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபை பிரசன்னமானது. He is bountiful, he is compassionate. அவர் அதிக கிருபையிலே பெருகிறவர், அவர் மன உருக்கமானவர். Praise the name of the living God. Let us go to the book of Exodus chapter 33 and verse number 19. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது. Because we need to understand how the grace of God really works. உண்மையாகவே தேவனுடைய கிருபை எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். See, the Lord says, as it was in the days of Noah, so are the present days. நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் இப்பவும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. During the days of Noah, Noah found grace in the sight of God. நோவா தான் வாழ்ந்த காலத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. That was the key of success in his life. அவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அதுவே திறவுகோலாய் இருந்தது. That was the key that really enabled him and empowered him to fulfill the will of God. தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு அவனை பலப்படுத்தியது, அவனை தூண்டியது அதுவே ஆகும். That's the reason he was a perfect man in his time. அவன் தான் வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனாய் இருந்தான். He was perfect in his generations, the scripture says. வேதவசனம் சொல்கிறது அவன் தான் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் இருந்தான் என்று The most important thing for that, he found grace in the sight of God. தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததுதான் அது முக்கியமான காரியம். Praise the name of the living God. Exodus chapter number 33 and verse number 19. யாத்திராகமம் 33:19வது வசனம். The word of the Lord declares, and it says like this. கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து சொல்கிறது இப்படியாய் இருக்கிறது. And he said, I will make all my goodness pass before thee.
And I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I'll be gracious, and will shew mercy on whom I will shew mercy. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. What a wonderful promise. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு The வாக்குத்தத்தம். Lord says, I will make all my goodness to pass before you. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். He is not excluding any of his goodness. He says all my goodness to pass before you. தயையை நன்மையை நமக்கு எதையும் விலக்கி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அவர் நமக்கு முன்பாக கடந்து போக And he says, I will proclaim the name of the Lord before thee. அது மாத்திரமல்ல, உனக்கு முன்பாக என் நாமத்தை நான் கூறுவேன். And then he says, I will be gracious to whom I will be gracious. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். And I will shew mercy on whom I will shew mercy. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்கிறார். Does it mean that God is biased because he says, I will be gracious to only to whom I will be gracious? யாருக்கு நான் இரக்கம் காண்பிக்க விரும்புறேன் அவங்களுக்கு மேல் மாத்திரம் நான் இரக்கத்தை காண்பிப்பேன். No, absolutely it's not. அப்படியாக அல்ல. Who is that whom? அந்த யார் என்கிற இடத்துல யார் நம்ம யாரை சொல்றது? That answer is in the book of Titus. The grace of God that bringeth salvation hath appeared unto all men. அதற்கான பதில் தீத்து எழுதின நிருபத்தில் இருக்கிறது. தேவனுடைய கிருபையானது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க அது பிரசன்னமானது. But sadly, ஆனா வர்த்தமான காரியம் many have not found the grace that he has shown to humanity. மனுக்குலத்துக்கு நேராக தேவன் காண்பித்த அந்த இரக்கத்தை அந்த கிருபையை கண்டடைய தவறி போன ஒரு காரியமாகும். He says, I will shew mercy on whom I will shew mercy. நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். I like the word in English Bible, shew mercy. இரக்கத்தை நான் காண்பிப்பேன் என்பதாகும். See, why do you show something to someone? ஏன் ஒருத்தட்ட ஒரு காரியத்தை நாம் காண்பிக்கிறோம்? We expect them to see it. That's why we show them. பார்க்க வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் காரியங்களை We want them to find it beautiful. அதை அவர்கள் அழகாக அதை அடைய வேண்டும் என்று நம்புகிறோம். We want them to find it attractive. That's why we show something to someone else. அது இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களிடத்தில் காரியங்களை so that they will see it, they will find it, they will know it, and they will appreciate it. அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் அதை கண்டடைகிறார்கள், அதை குறித்து பாராட்டுகிறார்கள். And not only that, அது மாத்திரமல்ல, they will receive it. அவர்கள் அதை பெற்றும் கொள்கிறார்கள். So the Lord says, I'll show mercy to whom I'll show mercy. நான் யார் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். I'll be gracious to whom I'll be gracious. நான் எவர்கள் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் கிருபையாய் இருப்பேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Verse number 13 says, 13ஆம் வசனம் சொல்கிறது. I mean Romans 9:13. Let us go to the book of Romans chapter number 9 and verse number 13. ரோமர் 9:13 It says, as it is written, எழுதியிருக்கிறபடி, Jacob have I loved, but Esau have I hated. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. See, we all know what is the meaning of Jacob. யாக்கோபு என்றால் அர்த்தம் என்னதென்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக Jacob தெரியும். means a deceiver. யாக்கோபு என்பது வஞ்சகன், ஏமாற்றுகிறவன். But the scripture says God loved him. தேவன் அவனை சிநேகித்தார். And we know he changed his name to Israel, which means the prince of the Lord. பெயரை மாற்றினார், இஸ்ரவேல் என்று சொல்லி, அது ஆண்டவருடைய பிரபு என்று சொல்லி. And then he says, Esau have I hated. ஏசாவை வெறுத்தேன் என்றும் சொல்லி இருக்கிறார். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, the Lord is gracious to whom he'll be gracious. தேவன் யாவர் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறாரோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பார். And the Lord will show mercy to whom he will show mercy. யார் மேல் கிருபையாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறாரோ அவர்கள் மேல் அவர் கிருபையாக இருப்பார். But we need to understand, ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we are the recipients of his grace and his mercy. அவருடைய
இரக்கத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் உடனேயானவர்கள் நாம். We have to find what he has shown. அவர் நமக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். We have to understand what he has revealed. அவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். See, the grace of God that bringeth salvation has appeared unto all men. தேவனுடைய கிருபையானது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அது வெளிப்படுகிறது. It's one thing to appear, it's one thing for the grace of God to appear, but it is another thing that we as recipients of God's grace find what appears. ஒரு காரியம் வெளிப்படக்கூடியது, அந்த வெளிப்படுகிற காரியத்தை அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கண்டடைய வேண்டும். Praise the name of the living God. If we have God's grace upon our life, நம்முடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குமானால் we will find it. நாம் அதை கண்டடைவோம். That's the election of God. அதுதான் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு. That's the election of his grace. அதுதான் தேவனுடைய கிருபையின் தேர்ந்தெடுப்பு. Because the God we serve is a God who knows the end from the beginning. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து அவர் முடிவை காணக்கூடியவர். The scripture says he declares the end from the beginning. அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை அறிவிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். He knew already who will accept his grace and who will reject his grace. யார் தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்வார், யார் தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை முன்பே அறிந்தவர். Praise the name of the living God. So the God's choosing is based on his foreknowledge. எனவே தேவனுடைய தேர்ந்தெடுப்பு என்பது அவருடைய கிருபையினாலே அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. The scripture doesn't say the grace of God that bringeth salvation has been forced upon everyone. தேவனுடைய கிருபை ரட்சிப்பை வந்து எல்லா மனுஷருக்கும் கட்டாயப்படுத்தி திணிக்கிறதாக அல்ல. But it says it has been appeared unto all men. அது எல்லா மனுஷருக்கும் பிரசன்னமாகி இருக்கிறது. It has been made available unto all men. அது எல்லா மனுஷரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. Praise the name of the living God. But if we can draw to that grace with a sincere heart, நம்முடைய உத்தமமான இருதயத்தோடு அந்த கிருபைக்கு நேராக நாம் நெருங்கி சேர்வோமானால் we will be able to receive it. நாம் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும். Romans 9:14 says, ரோமர் 9:14 சொல்லுகிறது, what shall we say then? நாம் என்ன சொல்லுவோம்? Is there unrighteousness with God? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? God forbid. சொல்லக்கூடாது. There is no unrighteousness in God. தேவனிடத்திலே எந்த ஒரு அநீதியும் இல்லை. The God we serve is a righteous God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள தேவன். That's the reason he has made his grace available unto all men. அந்த காரணத்தினால் தான் அவருடைய கிருபை எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக பிரசன்னமாய் இருக்கிறது. That's the reason the grace of God that bringeth salvation hath appeared unto all men. அந்த காரணத்தினால் தான் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க அவருடைய கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. Then again in verse number 15 Apostle Paul recalls what the Lord spoke during the days of Moses. மோசேயுடைய காலத்திலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மீண்டுமா இங்கே பவுலப்போஸ்தலன் ஞாபகப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறார். As we read in Exodus chapter number 33 and verse number 19. யாத்திராகமம் 33:19வது அதிக வசனத்திலே என்ன சொல்லப்பட்டது? It says, I will have mercy on whom I will have mercy, and I will have compassion on whom I will have compassion. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். Who is that whom? அந்த யார் எவன் மேல் என்பது? Whom is the one who receives his grace and mercy? அவருடைய கிருபையை அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவன் தான் அந்த எவன். Who can receive his grace and mercy? அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கவன் யார்? Without repentance it is impossible to receive the grace and the mercy of the Lord Jesus Christ. மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய கிருபையை தேவனுடைய இரக்கத்தையோ பெற்றுக்கொள்ள சாத்தியமில்லை. See, on that day during the days of Noah, நோவாவின் நாட்களிலே அந்த நாளிலே he found grace in the sight of God. தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை உண்டாயிற்று. And the scripture says he was perfect in his generations. அவன் தான் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ள அவன் உத்தமனாய் இருந்தான். How could he be perfect? எப்படி அவன் உத்தமனாய் இருக்க முடிந்தது? How could he be righteous? அவன் எப்படி நீதியுள்ளவனாய் இருக்க முடிந்தது? Because he had a sin nature in him just like we have. We had before we came to know the Lord. ஆண்டவரை நாம் அறிவதற்கு முன்பாக இருந்த அந்த பாவத்தன்மையை போல அவனுக்கும் அந்த பாவத்தன்மை உடையவனாய் இருந்தான். He was also a man that was struggling with the things in this life. அவனும் இப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளே அநேக காரியங்களினாலே போராட்டத்துக்குள்ளாய் இருந்தான். But because he found grace in the sight of God, அவன் தேவனுடைய கண்களிலே கிருபை அவனுக்கு உண்டாயிருந்ததினாலே he received
that grace and mercy through a repentant heart. நாம் மனந்திரும்புள்ள இருதயத்தோடு அந்த இரக்கத்தை அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். That's why in the book of Proverbs we read, நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், whosoever covereth his sins shall not prosper, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். but whosoever confesseth it and forsaketh it shall obtain mercy, the scripture says. அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டது. So genuine repentance is the need of the hour to receive the grace of God like Noah received in his day and time. நோவா தன் வாழ்ந்த காலத்திலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்களிலே நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. If there is no repentance, there is no grace. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிருபை இல்லை. So repentance is a very important and essential aspect to receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதல் மிகவும் அதிமுக்கிய தேவையாய் இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. As it was before the first coming of the Lord Jesus Christ in flesh and blood, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பான காலத்தில் இருந்தது போல John the Baptist came and he prepared the way of the Lord. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பாக வழியை அவன் ஆயத்தம் பண்ணினான். And what was the message that he preached? அவன் பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கம் என்ன? What was the substance, very substance of the message that he preached? அவன் பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் என்னவாக இருந்தது? It is repentance. அது மனம் திரும்புதல். It is the message of repentance that he preached. அவன் மனம் திரும்புதலின் செய்தியை அங்கே அறிவித்தான். Let us go to the book of Matthew chapter number 3 மத்தேயு 3வது அதிகாரம் and verse number 1. 1ஆம் வசனம். In those days came John the Baptist preaching in the wilderness of Judea, அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து and saying, repent ye, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். The kingdom of heaven that he was talking about is the Lord Jesus Christ going to come. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவன் சொன்ன அந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தி. In John chapter number 1 we read, 1வது அதிகாரம் யோவான் எழுதின நிருபத்திலே the law, சுவிசேஷத்திலே we read in the scriptures, the law was given by Moses, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. but grace and truth came through Jesus Christ. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. So when Christ Jesus came into this world in flesh and blood, இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த பூமியிலே வந்தபோது the scripture says grace came. கிருபை வந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. When Christ Jesus came, இயேசு grace கிறிஸ்து came. வந்தபோது கிருபை வந்தது. Jesus was the grace that walked upon the face of this earth. இயேசுவே கிருபை, அவர் இந்த பூமியிலே நடந்தவராய் You இருந்தார். see Christ Jesus, you see grace. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது கிருபை நீங்கள் When பார்க்கிறீர்கள். he walks, we can see grace walking. அவர் நடக்கும்போது நீங்கள் கிருபை நடப்பதை நீங்கள் காண When he முடியும். spoke, we can see grace அவர் speaking. பேசும்போது கிருபை பேசுகிறதை உங்களால் காண When he முடியும். did mighty works, we can see grace doing the mighty வல்லமையான works. காரியங்களை அவர் செய்யும்போது செய்தபோது கிருபை செய்ததை நாம் அறிய So முடியும். Jesus Christ was grace in action on the face of this எனவே இந்த earth. பூமியிலே அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தபோது கிருபையினாலே அவர் கிரியை செய்கிறவராய் When he கிருபையாய் was இருந்தார். born in flesh and blood, grace was born in flesh and அவர் blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தபோது கிருபை பிறந்தது. When he was walking the streets of Jerusalem, it was grace walking the streets of எருசலேமின் Jerusalem. வீதிகளிலே அவர் நடக்கும்போது கிருபை நடந்ததாய் இருந்தது. When he opened the eyes of the blind, it was grace that was opening the eyes of the குருடனுடைய blind. கண்களை திறந்தபோது இயேசு அல்ல கிருபை கண்ணை When he திறந்தாய் rose the இருக்கிறது. dead from the grave, it was the grace that was bringing out மரித்தோரை the உயிரோடு dead from the grave. எழுப்பினபோது, கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினது அவருடைய கிருபை. அவர் கிருபை When he made the mute to speak, it was grace that made the mute to speak. ஊமையர்களை பேச வைத்தது இயேசு, அவர் கிருபையாய் செய்தார். When he made the deaf to hear, it was grace that made the deaf to hear. செவிடர்கள் கேட்கும்படியாய் செய்தது கிருபை செய்தது. Jesus Christ was the perfect grace of God in action upon this earth. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவனுடைய கிருபை பரிபூரணமாய் கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்பட்டார். That's why the apostle writes, அதைத்தான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். grace and truth came by Jesus Christ.
கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. That's what even Zechariah hundreds of years before Christ came into this world in flesh and blood. இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அநேக வருஷம் வருவதற்கு முன்பாக அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக And he saw in his vision அவர் தன்னுடைய தரிசனத்திலே அவர் the கண்டார். headstone coming down. அங்கே தலைக்கல்லானது வந்தது. He heard a cry in his ears. அவருடைய செவிகளிலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. What was that cry? அந்த சத்தம் என்ன சத்தம்? It was grace, grace. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. Grace unto it, grace be unto it. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. That headstone is our Lord Jesus Christ that came to this earth in flesh and blood 2000 years before. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தது. Praise the name of the living God. But before grace could come, கிருபை வருவதற்கு முன்பாக there was a message that was going forth. ஒரு செய்தியானது முன்பாக கடந்து போனது. Through John the Baptist, who came as a forerunner to the first coming of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு செய்தியை We all know he அறிவித்தார். was a man that was filled with the Spirit of God. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நாம் எல்லாரும் Even when அறிவோம். he was in the mother's womb, he was filled with the Spirit of அவன் தன் God. தாயின் கருவிலே இருக்கும்போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். And the Spirit of God impregnated in him a solid message to prepare the way of the Lord. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனுக்குள்ளே ஆவியானவர் முழுவதுமாய் That's why நிரம்பினார். when he grew up and when he was preaching in the wilderness, அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது he could have preached anything and everything else. அவன் எல்லாவற்றையும் அவன் பிரசங்கிக்கிறவனாய் He could have காணப்பட்டான். preached directly about the grace of God. தேவனுடைய கிருபையை நேரடியாக அவன் He could பிரசங்கிக்கலாம். have directly preached about the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து He could have பிரசங்கிக்கலாம். directly preached about the love of God and the mercy of தேவனுடைய God. அன்பை குறித்து பிரசங்கிக்கலாம், இரக்கத்தை குறித்து But that was பிரசங்கிக்கலாம். not his assignment. ஆனால் அது அவனுடைய காரியம் அல்ல. Because grace is going to come. ஏனென்றால் கிருபை வரப்போகிற ஒன்று. He is just forerunning the grace that is going to follow. வரப்போகிற அந்த கிருபையை அவன் பின்பற்றுகிற ஒருவன். Mercy, love, compassion, it's going to come. எனவே இரக்கம், கிருபை, அன்பு, தயை எல்லாம் வரப்போகிற ஒன்று. But in order to prepare the people to receive that grace, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற in order to prepare the people to receive that mercy, that love, that compassion, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை, அந்த அன்பை, அந்த தயையை அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற through Jesus Christ, இயேசு கிறிஸ்து மூலமாய் he was forerunning with a message. அவன் ஒரு முன்னோடியாய் ஒரு செய்தியோடு கூட கடந்து போனான். He says, repent, மனம் திரும்புங்க, for the kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே It's very important that we carry a repentant heart before we receive the grace and the mercy of God. தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் மனம் திரும்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கு. We expect God's grace and mercy for many things. அவன் அநேக காரியங்கள், தேவனுடைய கிருபை, இரக்கம் அநேக காரியங்களை It's நாம் absolutely everything that God orchestrates in our life is because of His grace and mercy. No doubt about it. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் நாம் அடைவதற்கும் அதை அனுபவிப்பதற்குமாக சகல காரியமும் அந்த கிருபையினாலே. Ephesians 2:8, the apostle Paul writes, by grace ye are saved through faith, and it is not of yourselves, it is the gift of God. எபேசியர் 2:8 நாம் வாசிக்க கேட்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. Yes, salvation is because of His grace. அந்த ரட்சிப்பு கூட தேவனுடைய கிருபையினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. Healing is because of God's grace. சுகம் ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு Deliverance உண்டானது. is because of God's grace. விடுதலை தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டானது. At the same time, அதே நேரத்திலே godly nature is also because of God's தேவனுடைய grace. தன்மையும் நமக்கு கிருபையினாலே உண்டானது. Righteous nature is because of God's grace. தன்மையும் அவருடைய கிருபையினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. Living a righteous life is because of God's ஒரு grace. நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதும் தேவனுடைய கிருபையினால் Doing the will of God is because of His grace. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதும் தேவனுடைய கிருபையினால் நமக்கு Fulfilling the உண்டாயிருக்கிறது. purpose of God is because of His தேவனுடைய grace. தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய கிருபை நமக்கு Fulfilling the உண்டாயிருக்கிறது. plan of God is because of His தேவனுடைய grace. சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற தேவனுடைய கிருபை நமக்கு Many times உண்டாயிருக்கிறது. we pick up grace only
for the things that are convenient to us. அநேக நேரங்களிலே நமக்கு சௌகரியமான காரியங்களுக்கு மாத்திரம் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக But for the rest of things that are not convenient for us, நமக்கு சௌகரியம் இல்லாத மற்ற காரியங்களுக்கு we kind of say it is difficult. இது மிகவும் கடினம் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். No, grace makes it easy for us. நமக்கு கிருபை அதை சுலபமாக்கி தரக்கூடிய ஒன்று. I briefly talked about the dual work of God's grace in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையின் இரண்டு பரிணாமங்கள் எப்படி என்பதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். Like a coin has two sides, எப்படி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உள்ளதோ, even the grace of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கும் கூட it has got dual work. அதற்கு இரண்டு விதமான காரியங்களை It செய்யக்கூடிய does தன்மை dual work in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான தன்மைகளை It's செய்யக்கூடிய very important that we know about the dual work. அந்த இரண்டு வித பரிணாமங்களை நாம் அறியக்கூடியது மிகவும் அவசியம். It's important that we understand the dual work. அந்த இரண்டு வித கிரியைகளையும் நாம் புரிந்து கொள்வது மிகவும் It's அவசியம். important that we believe in the dual work. அந்த இரண்டு விதமான கிரியைகளையும் நாம் விசுவாசிப்பது மிகவும் And then only we will be able to experience the dual work, the work of God's grace in our life. மாத்திரமே தேவனுடைய கிருபையின் இந்த இரண்டு வித காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்க நமக்கு What is the dual work? அந்த இரண்டு வித காரியங்கள் என்ன? The first primary work of God's grace is தேவனுடைய கிருபையின் முதலாவது தலையாய காரியம் என்னவென்றால் it redeems us. அது நம்மை மீட்டெடுக்கிறது. It saves us from sin. அது பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறது. It delivers us from the wrong way of living. தவறான வாழ்க்கையின் பாதையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. It cancels the sinful nature in us. நமக்குள்ளே காணப்படுகிற பாவ தன்மை நம்மை விட்டு It's like நீக்குகிறது. the servant of God said in the book of Psalm, he lifted me up from the miry clay. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொன்னது போல உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறது. It's not just clay. அது வெறும் உளையான சேறு மாத்திரமல்ல. It's not just like a drainage or a flood water. இல்ல அது தேங்கி கிடக்கிற ஒரு தண்ணியோ வெள்ளம் போன்ற தண்ணீரோ அல்ல. It's miry clay. அது உளையான சேறு. What's the uniqueness about miry clay? அந்த உளையான சேற்றை பற்றிய தனித்தன்மை என்ன? Once our feet is stuck into a miry clay, ஒரு முறை நம்முடைய பாதமானது அந்த உளையான சேற்றிலே பட்டுவிட்டால் it's almost irredeemable. அது மீட்கப்படாத ஒரு காரியமாய் போய்விடும். Inch by inch we are going to move inside. ஒவ்வொரு இன்ச்சாக நாம் உள்ளே நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Because having our feet in a miry clay, நம்முடைய பாதங்கள் அந்த உளையான சேறிலே பட்டவுடனே it's not like standing on a firm ground. அது ஒரு உறுதியான நிலத்திலே நாம் நிற்பது போல இருக்காது. When we are in a miry clay, நாம் உளையான சேற்றிலே இருக்கும்போது and when we are trying to come up, நாம் வெளியே வர முயற்சி செய்ய it becomes almost impossible. அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாய் போய்விடும். Because the more we try to come up, எவ்வளவுக்கு அதிகமாய் வெளியே வர the முயற்சிக்கிறோமோ more we are pulled inside. நாம் அவ்வளவுக்கு அதிகமாய் உள்ளே நோக்கி இழுக்கப்படுவோம். For example, உதாரணமாக when our feet is stuck in a miry clay, நம்முடைய பாதங்கள் உளையான சேற்றிலே பட்டவுடனே it's better to stand as we are and ask for some help. நாம் நின்ற நிலையிலே நின்று கொண்டு யாரிடத்திலாவது நாம் உதவி கேட்க வேண்டும். But if we try to make any efforts and shake our legs, நாமே நம்முடைய முயற்சியினாலே அசைந்து நாம் வெளியே வர முற்படுவோமானால், if you try to raise your right foot, உங்களுடைய வலது காலை எடுத்து வெளியே வர நீங்க எடுத்து வைக்க முயற்சி பண்ணீர்களானா, the left foot would go deeper. அந்த இடது காலானது அதிக ஆழத்துக்குள்ளே கீழே கடந்து போகும். Or if you put the right foot down and try to lift your left foot, இல்ல நீங்க வலது காலை வைத்துவிட்டு இடது காலை நீங்கள் தூக்கினீர்களானால், your right feet will go further உங்களுடைய down. வலது கால் இன்னும் அதிகமாக கீழ் நோக்கி The போகும். more and more you are trying to take steps to come out, the more and more it'll draw you inside. எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் உள்ளே நோக்கி வெளியே வர முயற்சி எடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இது உங்களுடைய பாதங்கள் உள்நோக்கி கடந்து போகும். But the psalmist says, ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், I did not come out of miry clay by myself. நான் என்னால தனியா அந்த உளையான சேற்றிலிருந்து வெளியே வர முடியாது. Scripture says he lifted me up. அவர் என்னை தூக்கி எடுத்தார். Why? ஏன்? Because of his grace. அவருடைய கிருபையினாலே. What made him to lift us up? எது நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் It's செய்கிறது? grace. அது கிருபையே. Because when Christ Jesus came, ஏனென்றால் கிறிஸ்து இயேசு வந்தபோது grace came.
கிருபை வந்தது. Law was given by Moses. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. But grace came. ஆனால் கிருபை வந்தது. It was grace that lifted us up from the married clay. அந்த கிருபை தான் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது. But that is not the end of the work of God's grace. ஆனால் தேவனுடைய கிருபையின் முடிவான காரியம் அதுவல்ல. The scripture goes on to say, அந்த வேதவசனம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறது. He lifted me. அவர் என்னை தூக்கி எடுத்து. What lifted me? எது என்னை தூக்கி எடுத்தது? Grace lifted me. கிருபை என்னை தூக்கி எடுத்தது. From the married clay. அந்த உளையான சேற்றிலிருந்து. And then grace did not finish its work right there. அங்கேயே வந்து கிருபை தம்முடைய வேலையை முடிச்சிரல. But the scripture continues to say, அந்த வேதவசனம் தொடர்ச்சியாக சொல்கிறது, He set my feet upon the rock. அவர் கன்மலையின் மேல் என் பாதங்களை நிறுத்தினார். Not one married clay to another married clay. இல்லை, ஒரு உளையான சேரிலிருந்து இன்னொரு உளையான சேருக்கல்ல. But from married clay உளையான சேரு to set our feet firm upon the rock. அவர் அந்த கன்மலையின் மேலே நிறுத்தி என் கால்களை நிறுத்தி. And then what happened? அதன் பின்பாக என்ன செய்கிறார்? He established my goings. அவர் என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். And put a new song in my அது mouth. மாத்திரமல்ல, என் வாயிலே புது பாட்டை அவர் வைத்தார். That is the second work of God's அது grace. தேவனுடைய கிருபையின் இரண்டாவது காரியம். After the grace lifts us up from the married clay, உளையான சேற்றிலிருந்து கிருபை நம்மை தூக்கி எடுத்த பின்பு, grace sets our feet upon the rock. கிருபையானது நம்மை மீண்டுமாய் அந்த கன்மலையின் மேலே We establish our goings. நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறது. We need to walk on the solid ground. நாம் அந்த திடமான அந்த நிலத்திலே நாம் நடக்க முடியும். Not fall back again. மீண்டுமாய் நாம் கீழே விழுந்து But sadly many people ignore the second part of the work of God's grace in the life of a believer. வர்த்தமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய கிருபையின் இரண்டாவது காரியமாகிய அந்த அடிகளை உறுதிப்படுத்துகிற காரியத்தில் அநேகர் தவறி போகிறார்கள். Somehow people have this notion that grace is only for weak people. பலவீனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் தான் தேவனுடைய கிருபை என்கிறது சிலருடைய அபிப்பிராயம். And they think it is only to do cover up work. அது மறைமுகமாக காரியங்களை மறைக்கக்கூடிய ஒன்றாயிருக்கு. Means they think only the first part of God's grace. They can fall, get up, fall, get up, fall, get up, again and again grace. முதல் வேலையான உள்ளே விழுகிறது, திரும்ப ஆண்டவருடைய கிருபை தூக்கி எடுக்கிறது, விழுகிறது, தேவனுடைய கிருபை தூக்கி எடுப்பது, அப்படிப்பட்டதாக. But they never believe that He will establish our goings. ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கிறதில் அவர் தம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். That is also the grace of God. அதுவும் தேவனுடைய கிருபையே செய்யக்கூடியது. Praise the name of the living God. Yes, most of us might have experienced the first part of God's grace. அநேகர் அந்த தேவனுடைய கிருபையின் முதலாவது காரியத்தை நன்கு அனுபவித்தார்கள். But have you experienced the second part of God's grace? தேவனுடைய கிருபையின் இரண்டாவது பங்கை என்றைக்காவது அனுபவித்திருக்கிறீர்களா? Though we fall umpty number of times, grace will lift us up whenever we call upon Him with a true heart, sincere heart. அநேக முறை எண்ணிக்கையற்ற முறை நாம் கீழே விழுகிற போதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. But we need to experience the other side of God's grace also. தேவனுடைய கிருபையின் இன்னொரு பங்கையும் இன்னொரு பகுதியையும் நாம் அடைய வேண்டும். Praise the name of the living God. To be solid, to be on a solid ground and to move forward. அந்த நம்முடைய கன்மலையிலே நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராய் Yes, the scripture says, though the righteous might fall 7 times, வேதவசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று. The apostle writes in the New Testament, He that is able to keep you from falling. ஆனால் அப்போ புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம வழுவாதபடி அவர் நம்மை காக்கக்கூடியவர் என்று. Rising from our fall is one thing. Yes, the grace of God does it. நாம் விழுதலில் இருந்து எழுந்திருப்பது தேவனுடைய கிருபையின் முதலாவது காரியம். But at the same time, அதே நேரத்திலே standing upright and moving forward without falling, it is another work of God's grace. மீண்டும் கீழே விழாமல் நாம் மேலே நின்று முன்னேறி கடந்து போவது கிருபையின் இரண்டாவது செயல். Noah received that kind of grace in his life. நோவா தன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். He received the grace of God in all totality. அவன் தேவனுடைய கிருபையை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே He பெற்றுக்கொண்டான். experienced the completeness of God's grace. தேவனுடைய கிருபையின் முழுமையை அவன் பெற்றுக்கொண்டான். That is why he was perfect in his generations. அவன் தன் வாழ்ந்த காலத்திற்குள்ளே அவன் உத்தமனாய் இருந்தான். He was able to live his life in accordance to God's will in his day and time. தேவனுடைய சித்தத்தின்படியாக தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் வாழ்ந்தான். And also he was able to do the will of God according to all that the Lord has commanded him. மாத்திரமல்ல, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பதற்கும் அவன் காரணமாயிருந்தான். But grace never touches our life without our repentance towards God. கிருபை நம்முடைய வாழ்க்கையை தொடாமல் நாம் தேவனுக்கு மனம் திரும்புதல் என்பது கூடாத ஒரு காரியம். As we are living our life in the verge,
before the Lord is going to appear in the mid of the air. நம்முடைய தேவன் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிற இந்த கடைசியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு Before that great blessed expected moment of the twinkling of an eye, அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த இமைப்பொழுதிலே மறுரூபமாகிற அந்த செயலுக்கு முன்பாக where the wise virgins who are ready and waiting for the trumpet to sound, புத்தியுள்ள கன்னிகைகள் எக்காலம் தொனிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துக்குள்ளே to rise from the dead and fly away, to change and fly away to meet the Lord in the mid of the air, மரித்தவர்கள் எழுந்து தேவனை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க போகிற அந்த நாளுக்கு to behold him in his appearing, அவருடைய வருகை பிரசன்னமாகுதலுக்கு முன்பாக appearing in the mid of the air. அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் பிரசன்னமாவதற்கு முன்பாக There is a message for the church of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு செய்தி ஒன்று Oh, உண்டு. every wise virgin would respond to that message. புத்தியுள்ள கன்னிகையாய் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த செய்திக்கு தன் செவியை கொடுக்கிறவர்களாக Do you know what is that message? அந்த செய்தி என்னவென்று உங்களுக்கு That தெரியுமா? message is the same message that John the Baptist preached before the first coming of the Lord Jesus Christ in அந்த flesh and blood. செய்தியும் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அவருடைய முதல் வருகைக்கு முன்பாய் ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அதே பிரசங்கமே. It is the message of repentance. அது மனம் திரும்புதலின் செய்தியாகும். You know, many times we think, oh, repentance is a message for those sinners அநேக that நேரங்களிலே are மனம் living a wicked life. திரும்புதலின் செய்தி என்பது உலகத்திலே பாவம் செய்து பொல்லாப்பிலே அக்கிரமத்திலே வாழ்கிறவர்களுக்கு என்று He is for நினைக்கிறோம். those that commit all those capital crimes. அவிதமாய் முதன்மையான எல்லா பாவங்களையும் செய்கிறவர்களுக்கு தான் மனம் திரும்புதல் அவசியம். It's for those murderers. அந்த கொலைகாரர்களுக்கு அது அவசியம். It's for those adulterers. அந்த விபச்சாரிகளுக்கு அது அவசியம். It's for those robbers and stealers. திருடர்களுக்கு களவு செய்கிறவர்களுக்கு அது அவசியம். It's for those drunkards. குடிகாரர்களுக்கு அது அவசியம். It's for those who lived a wicked life. பொல்லாப்பான வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கு அது அவசியம். But if we look at the scriptures, ஆனால் வேத வசனங்களை நாம் நோக்கி the பார்க்கும்போது message of repentance, yes, it is for the sinners. மனம் திரும்புதலின் செய்தி பாவிகளுக்கு Yes, it is for those that do not know the Lord. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு But மாத்திரமல்ல at the same time, yes, it is for them. அவர்களுக்கு உண்டு. It is for the sinners. அவர்களுக்கு பாவிகளுக்கு உண்டு. It is for those that are living in wickedness. பொல்லாப்பிலே வாழ்கிறவர்களுக்கு உண்டு. Except that they cannot receive the grace of God. தேவனுடைய கிருபையை இல்லாவிட்டால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. God cannot lift them up from the merry clay of sin. அந்த பாவமுள்ள உளையான சேரிலிருந்து தேவன் அவர்களை தூக்கி எடுக்க But at the முடியாது. same time, அதே நேரத்திலே the message of repentance, மனம் திரும்புதலின் செய்தி என்பது it's also for the saints. அது பரிசுத்தவான்களுக்கும் உண்டாகும். It's the same message அதே செய்திதான். for the sinners and for the saints. அந்த எல்லா பாவிகளுக்கும் சரி எல்லா Go to the பரிசுத்தவான்களுக்கும் book of சரி. Revelation. வெளிப்படுத்தின புத்தகத்துக்கு போய் Read chapters 2 and 3 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் about the message that the Lord gave to the seven messengers of the seven churches. 7 சபைகளுக்கு 7 தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த 7 Many times, அநேக time and நேரங்களில் again he reiterated, மறுபடியுமாய் அவர் எழுதி சொன்னது repent, மனம் திரும்பு, repent, மனம் திரும்பு, be careful to hold what thou hast, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, do not lose what I have given you. நான் உனக்கு கொடுத்ததை நீ இழந்து விடாதே. Even to the last Laodicean church the Lord said the same thing. லவோதிக்கா சபையின் கடைசி சபைக்கும் ஆண்டவர் சொல்கிறது He அதே says கருதான். repent. மனம் திரும்பு. Why did the Lord say repent? ஏன் ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லுகிறார்? It's because he found something in them that they should repent of. அவர்கள் ஜீவியத்தில் ஆண்டவர் கண்ட ஒன்றிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். They say I am rich and increased with goods. அவர் தங்களை பற்றி சொல்லிக் கொள்வது நான் ஐஸ்வர்யவான திரவியசாலி, I don't have need of anything. எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று See, சொல்லுகிறார். at least they could have stopped I am rich and increased with goods, but they say I don't have need of anything. அவன் ஒருவேளை நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்மனன் என்று சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று They have சொல்லுகிறார். allowed the riches that they have to blind their eyes that they don't even need God. அவர்களுக்கு உண்டாய் இருக்கிற அந்த ஐஸ்வர்யமும் அந்த ஆசையும் திரவிய சம்பத்தும் என்ன பண்ணுகிறது, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவர்கள் கண்களை குருடாக்கி They வைத்தது. felt that everything was right and perfect in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாய் சரியானதாய் பூரணமுள்ளதாய் நீதியுள்ளதாய் காணப்படுகிறது. But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், thou art wretched, miserable, poor, naked and blind. நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ குருடன், நீ நிர்வாணி, தரித்திரன்,
If somebody is rich and increased with goods, will we ever say he is wretched, miserable, poor, blind and naked? இப்படி ஒரு ஐஸ்வர்யமும் திரவிய சம்பத்தும் பெற்ற ஒருவனை பார்த்து இப்படி நிலைமை இருக்குமா, அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், குருடன், நிர்வாணி. People will think they are blessed, they are prosperous. ஆனால் ஜனங்க தங்களை குறித்தும் மற்றவர்கள் அவர்களை குறித்து நினைக்கிறதுன்னா அவங்க ஐஸ்வர்யம், அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். They can have an easy life. அவர்களுக்கென்று ஒரு சுலபமான வாழ்க்கை இருக்கிறது. But the Lord looks at these people. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். That says, I am rich and increased with goods and I have need of nothing. திரவிய சம்பன்னன், ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். Lord said, you are wretched, miserable, poor, naked and நிர்பாக்கியமுள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ குருடன், நீ நிர்வாணி, தரித்திரன். And the Lord says, come and buy of me gold tried in the furnace. நீ என்னிடத்துல வந்து புடமிடப்பட்ட பொன்னை நீ வாங்கிக்கொள். Come and receive of me white raiment that thou mayest be clothed. நீ வந்து என்னிடத்துல வந்து வெண்வஸ்திரத்தை வாங்கி தரித்துக்கொள். Come and receive from me the ointment with which you anoint your eyes, that you might see and have the revelation to see who God is and who you are and how your condition is. நீ உன்னுடைய கண்களுக்கு கழிக்கம் போடும்படியா என்னிடத்துல வந்து நீ ஆலோசனையை பெற்றுக்கொள். ஏனென்றால் நீ வணங்குகிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் யார், அவருக்குள்ளே நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியா. And then in verse number 19 he says, 19வது வசனத்தில் அவர் சொல்கிறார், as many as I love I rebuke and chasten. நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். God said all these things not because he is hating them. ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் சொல்கிறது அவர்களை வெறுத்ததினால் அல்ல. God Almighty still has hope on them. இன்னும் அவர்கள் மீது நம்பிக்கை உள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். Because God has his chosen ones who have really found grace in his eyes but are not living their life according to the grace that they have received. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையிலே அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். He says, be zealous therefore and repent. நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Noah had that kind of a heart. நோவாவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் உண்டாயிருந்தது. Many times we think, oh brother, I lived a wicked life but now I am not living like that. அநேக நேரங்களிலே நம்மை நாம் குறித்து அறிந்து பெருமைப்படுகிறது, நான் முந்தி இருந்தேன், இப்ப நான் அப்படி இல்லை. I used to be a drunkard but I no நான் more முந்தி drink. குடிகாரனா இருந்தேன், நான் இப்ப குடிக்கிறது இல்ல. I don't have even a taste of it now. இப்ப நான் அத கொஞ்சம் கூட ருசி கூட பார்க்கிறது இல்ல. I hate it. நான் அதை வெறுக்கிறேன். What sin I enjoyed once, now I hate it. நான் எப்படிப்பட்ட பாவத்தை அனுபவித்தனோ அதெல்லாத்தையும் நான் இப்ப வெறுக்கிறேன். Thank God for that. ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Thank God for his grace. அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். Absolutely it is the work of God's grace. இது எல்லாமே முழுமையும் தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம் உண்டானது. But now let us talk about another thing. ஆனால் இப்பொழுது இன்னொரு காரியத்தை பற்றி பார்ப்போம். Yes, drinking and defiling your body is sin. நீ குடித்து உன்னுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்துவது அது ஆண்டவருக்கு முன்பாக பாவம். Committing wickedness, sin is just defiling yourself. It is something that the Lord hates. நீ பாவம் செய்து உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துவது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம், அது பிரியமில்லாத பாவமான காரியம். God for delivering us from all those wickedness. இப்படிப்பட்டதான எல்லா பொல்லாப்பிலிருந்தும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். Grace lifted us up from that marriage. அவருடைய கிருபை இந்த உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தது. Why? ஏன்? Because we repented. நாம் மனம் திரும்பினாலே. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Repent means change of heart. மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய இருதயத்திலே உண்டாகிற ஒரு மாற்றம். Change of mind. உன்னுடைய சிந்தையிலே உண்டாகிற மாற்றம். We are heading in one direction. நாம் ஒரே திசையிலே போகக்கூடிய in the way of death. அந்த மரணத்தின் பாதையிலே போய் கொண்டிருந்த நாம். Way of sin. பாவத்தின் வழியிலே போய் கொண்டிருந்த நம்மை But suddenly திடீரென்று when we found the grace of God, தேவனுடைய கிருபையை நாம் கண்டடைந்த பின்பு we changed the direction in our mind. நம்முடைய சிந்தையிலே அந்த திசையை நாம் மாற்றி Oh, விட்டோம். I am heading in a wrong direction. நான் போகிறது ஒரு தவறான பாதை. Grace is calling me to the way of life. கிருபை என்னை ஜீவ பாதைக்கு நேராய் அழைக்கிறது. Grace is calling me to the way of righteousness. கிருபை என்னை நீதியின் பாதைக்கு நேராய் அழைக்கிறது. Praise the Lord for his grace. தேவனுடைய கிருபைக்காக நன்றி He செலுத்துகிறேன். lifted us up from the marry clay. அவர் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். What about prayerlessness? ஜெபம் இல்லாததுக்கு என்ன காரணம்? If we have prayerlessness in our life, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாமல் நாம் இருப்போமானால் what do we think about it? அதை குறித்து நாம் என்ன நினைப்போம்?
when we go to bed without praying in the day, அந்த ஒரு நாளிலே நாம் படுக்கும்போது ஜெபம் இல்லாமல் நாம் போய் படுப்போமானால், it's a basic foundational principle of living a genuine Christian life. ஒரு உத்தமமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்குரிய அடிப்படையான அது நேதியான ஒரு காரியம், அஸ்திபாரமுள்ள ஒரு காரியம். வேதம் சொல்கிறது prayerlessness is sin. பாவம் ஜெபம் இல்லாமை பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we don't take time to talk to the Lord, it is sin. நீ ஆண்டவருக்கென்று நேரம் எடுத்து அவரிடத்திலே ஜெபிக்காவிட்டால், அவரிடத்திலே பேசாவிட்டால் அது பாவம். That's what Samuel the prophet said to his people. தம்முடைய ஜனங்களிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். He says, if I cease to pray for you, I commit sin in the sight of God. உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தேனாகில் நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Maybe you say, that's prophet's job. ஒருவேளை நீங்க சொல்லலாம் அது வந்து தீர்க்கதரிசியுடைய வேலைங்க. No, in this new covenant age, இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலும் கூட God has called us to be priests, தேவன் prophets, to be apostles. நாம் வந்து ஜெபிக்கவும் பிரசங்கிக்கவும் தீர்க்கதரிசனம் சொல்லவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Where there is no vision, people perish, the scripture says. வேதவசனம் சொல்லுது தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போய் சீர்கெட்டு போவார்கள். When we speak the word of God, we are prophesying. தேவனுடைய வார்த்தை நாம் பேசும்போது நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். We are prophesying on our own lives. நம்முடைய சுய வாழ்க்கை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம். When we have the right speech life, சரியான ஒரு பேச்சு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும்போது, we are prophets of our own life. நம்முடைய வாழ்க்கைக்கு சுய வாழ்க்கைக்கு நாமே தீர்க்கதரிசிகளாய் when our speech aligns with what God has said, நாம் பேசுகிற காரியங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்காய் இசைந்து போகும்போது, we are declaring our own future. நம்முடைய எதிர்காலத்தை நாமே அறிவிக்கிறவர்களாய் Do இருக்கிறோம். not we read in the epistle of apostle James chapter 2, யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே, I believe in chapter 1 or 2 or 3, I don't know exactly where it is. He's talking about the tongue. அங்கே நான் 3வது அதிகாரத்திலே நாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு like a small helm turns the ship. ஒரு சிறிய சுக்கான் வந்து பெரிய கப்பலையே திருத்து. Tongue, who is a little member, it has got the power to turn our life. இந்த நாவு என்பது நம்முடைய சரீரத்தில் ஒரு சிறிய அவயவமாய் இருந்தாலும் நம்முடைய ஆயுசையே அது கொளுத்தி போடுகிறதாய் இருக்கு. We are our own prophets. நாமெல்லாம் நமக்கு சுயமான ஒரு தீர்க்கதரிசிகள். And God has ordained us. தேவன் தாமே அதை நமக்கு நியமித்திருக்கிறார். To be priests. நாம பிரசங்கிக்கவும். We are priests in his kingdom, royal priests. ராஜ்யத்திலே நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். Apostle Peter writes, we are the chosen generation. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட royal priesthood, peculiar people, holy nation. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் நாம் இருக்கிறோம். How can we be so much and not pray to the Lord at least once a day? ஒரு நாளிலே ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்காதபடி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி உண்டாயிருக்கும்? We are not treating this sin of prayerlessness the same way we treat drinking and smoking and doing other wicked things. இந்த ஜெபம் இல்லாத இந்த பாவமான காரியத்தை நாம் குடிப்பது, வெறிப்பது, விசாரணை செய்வது அப்படிப்பட்டதான பாவத்தை போல நாம் நடத்துகிறது இல்லை. When it comes to murder and adultery and this and that, people are quick to repent. Oh, this is bad, this is bad, this is bad. வெறி, விசாரம், கொள்ளை, களவு இதெல்லாம் செய்யும்போது உடனே அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்ல ஒரு விழிப்பு வருகிறது. But when it comes to prayerlessness, ஆனா ஜெபம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது, yes brother, it is wrong. தப்பு தான் சார்னே. Grace will somehow do the cover up. எப்படியோ கிருபை நம்மளை மூடிக்கொள்ளும். See how they are treating the grace of God. தேவனுடைய கிருபை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்துறார்கள்? When it is convenient for them, they are treating the grace of God in one way. அவர்களுக்கு சௌகரியமாய் இருக்கும்போது தேவனுடைய கிருபையை இவ்விதமாகவும், when it is not convenient for them, they are treating the grace of God in another way. அவர்களுக்கு அசௌகரியமாய் இருக்கும்போது தேவனுடைய கிருபையை வேறு விதமாகவும். Do you know what happens when we sincerely repent? உண்மையாகவே மனம் திரும்பும்போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா?
this word of God will become life for us. தேவனுடைய வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடும். None of what the Lord has said we will belittle it. ஆண்டவர் சொன்ன எந்த ஒரு காரியத்தையுமே நாம் தவறவிட மாட்டோம். We won't have the desire to ignore anything that God says. தேவன் சொன்ன காரியங்களை நாம் வாஞ்சித்து அதை விட்டுவிட நாம் நிராகரிக்க மாட்டோம். Because the Bible is a book of an elect. ஏனென்றால் இந்த வேத புத்தகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. Yes, anybody can pay money and they can buy and they can read it. யார் வேணாலும் காசு கொடுத்து பணம் கொடுத்து அதை வாங்கி. But each and every word that God has said here, ஆனா இங்கே தேவன் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் it's for God's chosen people. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. To Joshua the Lord said, ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொன்னார், be careful to observe and do according to all that I have commanded நான் you. உனக்கு கட்டளையிட்டவைகளை படியெல்லாம் செய்ய நீ ஜாக்கிரதையாய் இரு. Time and again God spoke to his chosen people, hear all and do all. ஆண்டவர் தொடர்ந்து சொன்ன காரியம் எல்லாவற்றையும் கேளு எல்லாவற்றின்படி செய். To the disciples the Lord admonished, teaching them to observe and do according to all that I have commanded you. நான் உங்களுக்கு சொல்லி உபதேசித்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் கைக்கும்படி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாய். Apostle Paul wrote in the book of Acts, I have not hidden any of God's counsel. பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதுகிறார், நான் தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. When the Spirit of truth is come, he shall lead you into all truth. சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். All truth means சகல சத்தியம் என்று சொல்லுவது not just to repent from all these big wicked things that we have in our mind, like adultery, this and that. நம்முடைய சிந்தையிலே நாம் கொண்டிருக்கிறோமே மிக பெரிதான பாவமாகிய இந்த குடி வெறி பொல்லாப்பு களவு இந்த மாதிரி even prayerlessness, அது ஜெபம் இல்லாமையும் கூட jealousy, பொல்லாப்பு, hatred, வெறுப்பு, pride, பெருமை, arrogance, முரட்டாட்டம், stubbornness, பிடிவாதம், rebellion. எதிர்ப்பு. Praise the name of the living God. We need to repent from everything. எனவே எல்லாவற்றிலும் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். Only when we repent, நாம் அவிதமாய் மனம் திரும்பும்போது மாத்திரமே, when we have that kind of a repentant heart, அப்படிப்பட்டதான மனம் திரும்புதலான இருதயம் இருந்தால் மாத்திரமே, we will be able to fully receive the grace of God. தேவனுடைய கிருபையை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள கேளும். Noah found grace in the sight of God. நோவா தேவனுடைய கண்களிலே எப்படி கிருபையை பெற்றுக்கொண்டானோ so that our lives can be restored according to the word of God. வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பதாக we can live our life as written epistles on this world. இந்த உலகத்திலே நாம் எழுதப்பட்ட நிருபங்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறி the word of God will no more be words that are written in ink in the pages of the scriptures. தேவனுடைய வார்த்தையானது இந்த மையினாலே எழுதப்பட்ட இந்த புத்தகத்திலே இருக்கிறது போல இல்லாதபடி, but the Spirit of God will write it in the tables of our heart. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதய பலகைகளிலே எழுதப்பட்ட வார்த்தைகளாக அது இருக்கப்படும். because our repentance should be a right kind of repentance. ஏனென்றால் நம்முடைய மனம் திரும்புதல் ஒரு சரியான மனம் திரும்புதல். if we need to fully find grace in the sight of God, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே முழுவதுமாய் நாம் மனம் திரும்பினோம், we have to have a full repentance. நமக்கு முழுமையான ஒரு மனம் திரும்புதல் and உண்டாகும். for full repentance we have to totally surrender. முழுமையான மனம் திரும்புதலுக்கு நாம் முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். only full surrender will help us to receive full grace. அந்த முழுமையான மனம் திரும்புதல் மாத்திரமே முழுமையான கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி let us not be selective in the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் தேர்ந்தெடுக்கிற காரியங்களாக வைத்துக் கொள்ள கூடாது. if we are selective in the grace of God, saying I need grace only for this and this, but this and this and this, it's not so much do I need. எனக்கு இந்த காரியங்களுக்கு மாத்திரமே தேவனுடைய கிருபை தேவை என்று சொல்லி சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு மாத்திரம் தேவனுடைய கிருபையை தேர்ந்தெடுத்து நாம் வைத்தோம். only to correct these things I will receive the grace of God. நான் சரி செய்து கொள்வதற்கு மாத்திரமே தேவனுடைய கிருபை எனக்கு அவசியம். but for the other things, மற்றவர்களுக்கு I will keep on doing it, but the grace still has to uphold me. நான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேன், தேவனுடைய கிருபை மாத்திரம் என்னை தாங்கி பிடிக்கும். it's like deceiving ourselves. அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு காரியம், these people, காரியம். இப்படிப்பட்டவர்கள், that's what the Lord said ஆண்டவர் சொன்னார் to the church in the city of Laodicea, லவோதிக்கா சபையின் காலத்திலிருந்து அவர்களை பார்த்து which is சொன்னார், a type of the last church age before the return of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரும்ப வருகிற அந்த வருகைக்கு முன்பான காலத்தில் இருக்கிற அந்த சபையினுடைய நிலைமை he இது. says, be zealous therefore and repent. நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. repent, that word is very important.
மனம் திரும்பு என்பது மிகவும் முக்கியம். Not repent from all those big crimes that we used to do before we came to know the Lord. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நாம் செய்த அந்த பெரிதான பாவங்களுக்குரிய காரியமாக அல்ல. But in everything, எல்லாவற்றிலும் where we have a disalignment with what God has said. தேவன் சொன்ன எல்லா காரியங்களுக்கு எதெல்லாம் நாம ஒழுங்கில்லாமல் ஒத்துப்போகாமல் இருக்கிறோமோ. And he says, Revelation 3:20, behold, I stand at the door and knock. வெளிப்படுத்தல் 3:20 சொல்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். How does it sound, the knocking of the Lord? ஆண்டவருடைய தட்டுதலுடைய சத்தம் எப்படியா இருக்கும்? What is the door on which he is knocking? அவர் எப்படிப்பட்ட கதவை தட்டுகிறார்? The door is the ears of our heart. அது நம்முடைய இருதயத்தின் செவிகளாக இருக்கிறது. Our heart is the door. நம்முடைய இருதயமே அந்த கதவாக இருக்கிறது. Spirit man, the inner man is the door. உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் தான் அந்த கதவு. Lord says, I'm knocking. ஆண்டவர் சொல்றார், நான் தட்டுகிறேன். How does it sound when God knocks at the doors of our heart? நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டும்போது அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும்? The next part of the scripture says, அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, if any man hear my voice, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், God says, I have a voice. ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு குரல் இருக்கிறது. It's not an animal voice. அது ஒரு மிருகத்துடைய குரல் இல்ல. It's not a natural voice. அது இயற்கையான ஒரு குரலும் அல்ல. It is the voice of the Spirit. அது ஆவியினுடைய குரல். If any man hear that voice of the Spirit, அந்த ஆவியினுடைய சத்தத்தை, குரலை ஒருவன் கேட்பானானால், see my voice, என்னுடைய சத்தம், it carries my words, என்னுடைய வார்த்தையை சுமந்து வருகிறது. the voice of God, தேவனுடைய வார்த்தை, it carries his word. தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிறது. Any man hear my voice, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு and open the door, அவன் கதவை திறந்தால், God says, I will come into him and sup with him and he with me. நான் அவனோட பிரவேசித்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். I will have communion with him. அவனோடு கூட நான் ஐக்கியம் I will have that blessed fellowship with him. அவனோடு கூட ஐக்கியப்பட்டு ஒன்றோடு ஒன்றாய் இருப்பேன். We need to receive it. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Through that voice we need to receive it. அந்த சத்தத்தின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Through responding to that voice we need to receive it. அந்த சத்தத்துக்கு நாம் பதில் கொடுக்கும்படியாய் நாம் அதை பெற்றுக்கொள்ள lot வேண்டும். of people, they just stop with hearing it. அநேகர் கேட்கிறதோட நின்னு போயிடுறாங்க. Hearing is one thing, but receiving is another thing. கேட்கிறது ஒரு காரியம், அதை பெற்றுக்கொள்கிறது and also receiving is one thing, but responding to it is another thing. அதே போல பெற்றுக்கொள்கிறது ஒரு காரியம், அதற்கு மறுபதில் கொடுப்பது இன்னொரு காரியம். Romans 10:17 says, faith cometh by hearing and hearing by the word of God. ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவ வசனத்தினால yes, we hear and we say we believe. Yes, that is the truth, we believe. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். But Apostle James writes, ஆனா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், receive with meekness the engrafted word. ரட்சிக்கத்தக்க வல்லமையுள்ள இருக்கிற வசனத்தை, உள்ளத்திலே நாட்டப்பட்ட தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு receive with meekness the engrafted word. உள்ளத்திலே நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Hearing is one thing, கேட்பது ஒரு காரியம், but receiving is another thing. ஏற்றுக்கொள்கிறது இன்னொரு காரியம். We hear a lot of people speak in this world. இந்த உலகத்தில் அநேகர் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். When we go on the roads, we hear many noises, many voices. சாலையிலே போனா அநேக சத்தங்களை நாம் கேட்க முடிகிறது. Yes, we hear it, we understand what is being said. கேட்கிறோம், அதை என்னன்னு புரிந்து கொள்கிறோம். But do we receive it? ஆனா அதை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? Absolutely, most of the voices we don't care for it. அநேக சத்தங்களுக்கு பெரும்பான்மையா நம்ம அதுக்கு பதிலே கொடுக்கிறோம். Because it will be for somebody else. ஏன்னா அது வேற எவருக்கோ வரும். But when we know that there is a voice that is directed towards our life, நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக ஒரு சத்தம் நம்மை நோக்கி வருகிறது என்றால், we understand it is the அதை voice நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் என்று. We know whose voice it is. அது யாருடைய சத்தம் என்பதையும் நாம் அறிகிறோம். Because we know the person of that voice. அந்த வார்த்தையின் சத்தத்துக்குரிய நபர் யார் என்பதையும் நாம் அறிகிறோம். And we have experienced that person, the Lord Jesus, in our life. அந்த நபரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We know that he is the captain of our souls. நம்முடைய ஆதாரத்துக்கு தலைவரே அவர் என்பதை we understand that he is the chief shepherd of our life. நம்முடைய வாழ்க்கையின் பிரதான மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். We know that he is the shepherd and we are the sheep of his pasture. நாம் அவருடைய ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know it is for us
இவைகளெல்லாம் நமக்காக. He is speaking to me. அவர் என்னிடத்திலே எனக்காக அவர் பேசுகிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. You know, when we take today's spiritual world இந்த நாளின் on this earth, இந்த பூமியில் இருக்கிறதை நாம் எடுத்துக்கொள்வோம். we need to understand ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். there are generic voices. பொதுவான சத்தங்கள் உண்டு. There are specific voices. குறிப்பிட்ட சத்தங்கள் உண்டு. Let me tell you very clearly again. மறுபடியும் நான் தெளிவா சொல்கிறேன். When we take the voice of God, தேவனுடைய சத்தத்தை, வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்கும்போது, the voice of God can be broadly categorized into two. One is a generic voice. தேவனுடைய வார்த்தையின் சத்தம் இரண்டு விதங்களில் இருக்கிறது. ஒன்று பொதுவான சத்தம், and there is a specific voice. இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட சத்தம். And the generic voices, பொதுவான சத்தமானது, it is for everyone. அது எல்லாருக்கும் உண்டு. Everybody can hear it. எல்லாரும் அதை கேட்க முடியும். Whether they respond to it or not, they hear it. அவங்க அதுக்கு பதில் கொடுக்கறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு உண்டு. Jesus said, "Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest." ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள். Ye that are weary, come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் Ye என்னிடத்துக்கு that are வாருங்கள். sick, come to me. வியாதிப்பட்ட எவரும் என்னிடத்துல வாருங்க. They respond, they come, they receive their healing, they receive their deliverance. மறு உத்தரவாக அவர்கள் வந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள் சுகத்தை ஆண்டவரிடத்துல. Praise the name of the living God. It's a generic voice that people love to hear it. ஆண்டவர் கொடுத்த ஒரு பொதுவான சத்தம், ஜனங்கள் அதை கேட்டார்கள், பெற்றார்கள். But at the same time, அதே நேரத்திலே there is a specific voice ஒரு குறிப்பிட்ட சத்தம் ஒன்று to உண்டு. his chosen people. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, Be ye holy as I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் Love one another as I have loved you. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் Forgive one another as I have forgiven you. நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Be merciful to others as I have shown you mercy. நான் உங்களிலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் Whenever God gives a specific voice, எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய தனிப்பட்ட வார்த்தை நமக்கு He அளிக்கிறார். says, "As I am, நான் இருக்கிறது போல so you be. நீயும் அப்படியே இரு. Love like I love. நான் அன்பு கூர்ந்தது போல நீ Forgive மன்னிரு. like I forgave. நான் மன்னித்தது போல நீ மன்னி. Show mercy that I have shown இரக்கத்தை mercy. நான் காண்பித்தது போல நீ இரக்கம் காண்பி. Love one another as I have loved you." நான் அன்பு கூர்ந்தது போல நீயும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு கூர். Specific voice. இது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை. This specific voice, இந்த குறிப்பிட்ட வார்த்தை the சத்தம், generic crowd won't love it. இத அந்த பொதுவான சத்தத்துக்குரியவர்கள் ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். They will just close their eyes and walk by. அவர்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நடந்து போய் விடுவார்கள். Because it's not for everyone. ஏனென்றால் இது எல்லாருக்கும் உரிய ஒன்றல்ல. It's for His people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு That's why the Lord said, "My sheep hear my அதனால voice." தான் இயேசப்பா சொன்னாங்க, என்னோட ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. See, sometimes when you travel through airports, நீங்க ஏர்போர்ட்டுக்கு சில நேரங்களிலே கடந்து போகும்போது, I have personally experienced it. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அதுவாக You can hear announcements going on in their public announcing system. பொதுவான ஒரு அறிவிப்புகள் வந்து நடந்து கொண்டே இருக்கும். In certain airports, ஒரு குறிப்பிட்ட விமான நிலையங்களிலே you hear the announcements. I mean, all through the airport, the same announcement will be there. ஒரே அறிவிப்பு தான் அந்த ஏர்போர்ட்ல எல்லா இடத்திலும் கேட்கும். Some of the airports in this world, you must understand, they are big, they are huge, they are humongous. இந்த உலகத்துல இருக்கிற சில ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ரொம்ப பெரிதானது உண்டாயிருக்கு. Some of the airports like Chicago or New York, it looks like a mini city. சிகாகோ, நியூயார்க் போன்ற இடங்களில் இருக்கிற விமான நிலையம் எல்லாம் அது ஒரு பெரிய பட்டணம் போலவே இருக்கும். So many miles long and so many miles wide, and அநேக மைல் தூரம் நீளம், அநேக மைல் தூரம் அகலமுள்ள ஒன்று. There are certain announcements they make in those kind of airports that will sound all through the airport. அவ்வளவு தூரமா அவ்வளவு பெரிதான அந்த விமான நிலையங்களிலே அறிவிக்கப்படுகிற அந்த பொதுவான அறிவிப்பு என்பது எல்லா இடங்களிலும் எல்லாராலும் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். Some of the generic announcements is the
security, they warn the people to be careful about their things, their baggages, their பொதுவாக belongings. அறிவிக்கப்படுகிற அந்த அறிவிப்பிலே அங்கு பாதுகாப்பு சோதனை செய்கிறவர்கள் சொல்வாங்க அவங்க கொண்டு போகிற உடைமைகள் அவருடைய பைகள் எல்லாம் பத்திரமா வச்சுக்குங்கன்னு சொல்லி. They'll say, be careful about your belongings. உங்களுடைய உடைமைகளை குறித்து நீங்கள் பத்திரமாக இருங்க. Don't carry if the belongings if any stranger gives you that. யாராவது உங்களுக்கு அந்நியராய் இருக்கிறவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு காலம் அதை வாங்காதீங்க. Or if somebody say, please take care of my bag, I will go for a few minutes and come back, don't oblige to சொல்லுவாங்க that. நான் இந்த பைய கொஞ்சம் பாத்துக்குங்க நான் அந்த போயிட்டு வந்தறேன்னா வாங்காத பார்க்காத. Be careful about your belongings. உங்களுடைய உடைமைகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. If you see any suspicious activity, just report it to the security that is close by. சந்தேகப்படும்படியா எவர் மீதாவது உங்களுக்கு அவங்க செய்கிற காரியம் சந்தேகப்படும்படியா இருந்தா உடனடியா எங்களுக்கு அறிவிங்க. This is a generic announcement that goes through the entire இப்படிப்பட்டதான இந்த பொதுவான in all terminal buildings. பொதுவான அந்த அறிவிப்புகள் எல்லாம் அவ்வளோ பெரிதான விமான நிலையத்துல எல்லா இடத்திலும் எல்லாராலும் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். Every corner in that airport complex, this generic announcement will be heard. அந்த ஏர்போர்ட் மூலையில இருக்கிற ஒவ்வொரு மூல முடுக்குலையும் இந்த பொதுவான அறிவிப்பு எல்லாராலும் கேட்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். But when it comes to a particular flight departing, ஒரு குறிப்பிட்ட விமானம் அது மேலே எழும்பி பறக்க போகிறது என்றால், let's say a flight is departing from New York and flying to Chennai. நியூயார்க்கிலிருந்து சென்னை புறப்படுகிற இந்த விமானம், that announcement won't sound in the entire airport complex. அப்படிப்பட்டதான அந்த அறிவிப்பு குறிப்பிட்ட அறிவிப்பு எல்லா விமான நிலையத்தில் எல்லா இடங்களிலும் கேட்கப்படாது. That announcement is restricted to a particular area. அது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அது கேட்கப்பட வைத்திருக்கிறது. Where the passengers are gathered to fly from New York to Chennai. எந்த இடத்துல அந்த நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு பறக்கக்கூடிய பயணிகள் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்துல மாத்திரம் அதை கேட்க முடியும். Only near that gate where people board, only there this announcement will be made. விமானத்துக்குள்ளே பயணிக்க போகிற அந்த பயணிகள் கேட்கக்கூடிய அளவிலே அந்த இடத்துல அந்த வாயில் நுழைவாயில். Only there they will say in 10 minutes we are going to board. அங்க தான் சொல்வாங்க 10 நிமிஷத்துல நம்ம உள்ள போறோம். Only there they will say, the first class people, they let them board first. முதல் வகுப்பு பிரயாணிகள் அதிலே போய் ஏறட்டும் சொல்வாங்க. Only there they will give instruction for that particular flight. அந்த குறிப்பிட்ட விமானத்திலே பயணம் செய்கிற பயணிகளுக்கு மாத்திரம் குறிப்பிட்ட அறிவிப்புகள் சொல்லப்படும். That announcement will be made specifically for that flight only to those people. அந்த விமானத்திலே பயணம் செய்கிற பயணிகளுக்கு மாத்திரம் குறிப்பாக அவைகள் சொல்லப்படும். But the first kind of generic announcement, ஆனா பொதுவாக சொல்லப்பட்ட அந்த பொதுவான அறிவிப்பு என்னவென்றால், it ran through the entire complex, airport complex. நிலையம் முழுவதும் மூல முடுக்கு எல்லாராலும் கேட்கப்படக்கூடிய ஒன்றாக. What is the reason? என்ன காரணத்தினால இப்படி செய்யப்படுகிறது? The generic announcement is for everyone. எனவே பொதுவாக சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பு என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்று. Praise the name of the living God. Whether they respond to it, whether they don't respond to it, it's an announcement that is given for everyone. அவங்க பதில் கொடுத்தாலும் சரி, அது கவனம் கொடுத்தாலும் சரி, அது கேட்காவிட்டாலும் சரி, அது எல்லாருக்கும் உரிய. And most of the generic announcements, most people won't care much about it. அப்படிதமாய் அறிவிக்கிற அந்த பொதுவான அறிவிப்புக்கு ஜனங்கள் யாருமே அதிகமா பதில் கொடுக்க மாட்டாங்க. The specific announcement, ஆனா குறிப்பாக சொல்லப்படுகிற இந்த அறிவிப்பு, for those people that are going to fly from New York to Chennai, they pay very careful attention. நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு பறக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கு சொல்லப்படுகிற அந்த அறிவிப்பை குறித்து அதிலே பயணம் பண்ணுகிற பயணிகள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பார்கள். Let's say in that gate where opposite to that gate where the flight is going from New York to Chennai, there is another flight departing. அதே நுழைவாயில்ல சென்னைக்குல opposite to that gate. சென்னையில இருந்து சிகாகோல இருந்து சென்னைக்கு போகிற அதே ஃளைட் இருக்கிற அதே நுழைவாயிலுக்குல வேறு ஒரு விமானம் போகிறது என்றால், let's say that is saying this flight is going to depart from New York and go to Singapore. இந்த விமானம் நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர் போக போகுது என்று அறிவிப்பார்கள். Who will hear that? அதை யாரு கேட்பா? New York to Chennai passenger won't care about it. நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு போறவன் அதை கேட்கவே மாட்டான், கவலைப்பட மாட்டான்.
Only the passengers who are going to fly from New York to Singapore, only they will care about it. எவன் நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர் பயணம் பண்ண இருக்கிறானோ அவன் தான் அதை குறித்து கவனம் உள்ளவனாக Because இருப்பான். that specific announcement for New York to Singapore flight, it's not for the people who are flying from New York to Chennai. எனவே நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர் பிரயாணம் பண்ணுகிற பயணிகளுக்கு சொல்லப்படுகிற அறிவிப்பு நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு போகிறவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு Same அல்ல. way the announcement that is given to New York to Chennai passengers, it's not for the one that is going to அதே fly from New போல York to தான் Singapore. நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு போகிற பயணிகளுக்கு கொடுக்கிற அறிவிப்பு நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர் போகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற In ஒன்று the அல்ல. same way, my brothers and sisters in இதே Christ, போலவே அன்பான கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர the சகோதரிகளே, scripture very clearly declares, many are called but few are chosen. வேதவசனம் மிகவும் அழகாக சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். And these many that are called, இந்த அழைக்கப்பட்ட அநேகர், the generic voice is going forth to them. அவர்களுக்கு முன்பாக பொதுவான ஒரு சத்தம், வார்த்தையின் சத்தம் போய் கொண்டிருக்கிறது. It's on a very generic level it is going. இது ஒரு பொதுவான நிலையிலேயே கடந்து போய் You know, கொண்டிருக்கிறது. Jesus loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Jesus heals you. ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். Jesus redeems you. ஆண்டவர் உங்களை Yes, மீட்டெடுக்கிறார். it is a message for everyone. இது எல்லாருக்கும் உரிய ஒரு செய்தி. But at the same time, அதே நேரத்திலே when somebody says, "Be ye holy as I am holy," நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் when என்கிறார். God says, "Live according to what I say," நான் சொல்லுகிற வேத வசனத்தின்படியாய் நீ வாழ் என்று ஆண்டவர் be சொல்லும்போது, careful to do according to all that I have commanded நான் you. உனக்கு கட்டளையிட்டவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு, ஜாக்கிரதையாய் My இரு spirit சொல்லும்போது, will guide you into all the truth. என்னுடைய ஆவி உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும். Teach and observe to do all things. நான் சொன்ன உபதேசத்தை யாவை நீ கைக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரு. The generic population is not willing to hear it. இந்த பொதுவாக இருக்கிற அந்த கூட்டம் ஒரு கால இத பத்தி But the chosen people, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில the ஜனங்களோ, ones that have received the grace of God as it is like Noah தேவனுடைய received, கிருபையை நோவா பெற்றுக்கொண்டது போல தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அந்த தெரிந்தெடுத்த சில பேர் மாத்திரம் receiving the grace in all fullness, தேவனுடைய கிருபையை முழுமையாய் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு living committed to live their life not on selective grace, தேவனுடைய கிருபையை ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக but they would want to experience the grace of God in full measure, in all totality. கிருபையை முழுமையாய் முழு அளவிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களாய் இருப்பார்கள். That group of people அந்த வகை கூட்ட ஜனங்கள் who are a product of election of God's grace, தேவனுடைய கிருபையின் தெரிந்து கொள்வதனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள், they will know அவர்களுக்கு நன்றாக தெரியும் that this is the voice to them. இந்த சத்தம் அவங்களுக்கு தானே. This is just the voice for their flight to glory. அவர்களுடைய வாழ்க்கைக்கான காரியம் மாத்திரமே என்று அவர்களுக்கு நன்றாக Yes, they தெரியும். hear generic voices, அவர்கள் பொதுவான சத்தத்தையும் அவர்கள் but கேட்டிருக்கிறார்கள். this specific voice also they know it is for them, ஆனா இந்த குறிப்பிட்ட அந்த சத்தம் கூட தங்களுக்கு என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். because they are waiting to board that blessed flight to eternity. அந்த நித்தியம் என்கிற அந்த விமானத்திலே அவர்கள் தங்க வேண்டும், பயணம் பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய வாஞ்சை. They are waiting for that flight to meet the Lord in the mid of the air. அந்த மத்திய ஆகாயத்திலே அந்த விமானத்தை ஆண்டவரை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். And the Lord Jesus said, ஆண்டவராய் இயேசு சொன்னார், His sheep, அவருடைய ஆடுகள் a stranger's voice it will not follow. அது ஒரு காலம் அந்நியருடைய சத்தத்தை கேட்காது, பின்பற்றாது, பின் Praise the செல்லாது. name of the living God. நாமத்துக்கே மகிமை. What is a stranger's voice? அந்த அந்நியருடைய சத்தம் இது. A stranger's voice அந்நியருடைய சத்தம் is a voice that is unlike the voice of God. தேவனுடைய சத்தத்தை போல இருக்காது. Like God's voice is focused on everything, a stranger's voice will not be focused on everything. தேவனுடைய சத்தம் எல்லாவற்றையும் கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருப்பது போல இந்த அந்நியருடைய சத்தம் அப்படியாக இருக்காது. God's voice is always proclaimed in its completeness. தேவனுடைய சத்தம் முழுமையும் அது அறிவிக்கிற ஒன்றாய் இருக்கும். But a lot of times a stranger's voice is selective. ஆனால் அநேக நேரங்களிலே அந்நியனுடைய சத்தம் குறிப்பிட்ட ஒன்றாய் இருக்கும். But God's sheep, தேவனுடைய ஆடுகள், they don't follow a stranger's voice. அந்த அந்நியருடைய சத்தத்தை அது பின்பற்றாது. Like the people that wanted to go from New York to Chennai never cared about listening to the flight
the announcement of the flight that's going from எப்படி New York நம்ம to அந்த Singapore. உதாரணத்துல பார்த்தது போல நியூயார்க்ல இருந்து சென்னைக்கு பறக்கக்கூடிய அந்த பயணிகள் நியூயார்க்ல இருந்து சிங்கப்பூர் போகிற அந்த அறிவிப்பை அவர்கள் கவனமில்லாமல் Because that is a stranger's voice for them. ஏன்னா அது ஒரு அந்நிய சத்தமாய் அவர்களுக்கு They இருக்கும். know it is not for them. இது அவர்களுக்கு என்ற சத்தம் கிடையாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். When the selective counsel of God is being declared to a people, the God's chosen people, they won't accept it. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனை சத்தம் அவர்கள் அதை நன்கு அறிந்திருக்கிறார்கள். அது தங்களுக்கு என்று மாத்திரம் They will always long for the whole counsel of God. தேவனுடைய அந்த முழு ஆலோசனைக்காகவும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். They will yearn for the whole counsel of God. அந்த தேவனுடைய முழு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக Because this is God's sheep, a stranger's voice it இது will not வந்து follow. ஆண்டவருடைய ஆடு அந்நியனுடைய சத்தத்தை அது கேட்காது செவி கொடுக்காது. That's what the Lord meant to say, what he said அங்க here. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். If any man hear my voice, ஒருவனின் சத்தத்தை கேட்டு that voice covers the whole counsel of God. அந்த சத்தம் அவருடைய முழு ஆலோசனையும் நிரப்பக்கூடியது. That's the voice of his grace. அது அவருடைய கிருபையின் சத்தமாக இருக்கிறது. That comes to his chosen one through the word of his grace. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகிற கிருபையின் வார்த்தையின் That's சத்தம். the kind of grace that Noah found in the sight of God. அப்படிப்பட்டதான கிருபையை தான் நோவா தேவனுடைய கண்களிலே பெற்றுக்கொண்டார். That's why he did according to all that the Lord has commanded. அந்த ஒரு காரணத்தினால் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நோவா செய்து முடித்தார். It's time for the church to repent, to இந்த receive காலம் and find the grace of சபையானது God like no மனந்திரும்ப one வேண்டிய காலம். தேவனுடைய சமூகத்திலே நோவா பெற்றுக்கொண்டது போல கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். That's how God wants to deal with his people. தேவன் தம்முடைய ஜனங்களோடு அப்படியாக செயல்பட அவர் விருப்பமுள்ளவராய் Show இருக்கிறார். them the grace ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை காண்பீர். and expect them to receive that grace with repentance. அந்த கிருபையை மனந்திரும்புதலோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. John the Baptist preached, receiving. யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. He preached. அவர் பிரசங்கித்தார். There is no doubt the Spirit of God is pricking the consciousness of the people that are not right in anything which the Lord has revealed to them. ஆண்டவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்ன அந்த வார்த்தையின் சத்தத்திலே எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துவார். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். Let us not turn blind eyes on it. எனவே அதன் மீது ஒரு குருட்டு பார்வையோடு நாம் கடந்து போக Whether it is little or whether it is அது great. கொஞ்சமோ அது அதிகமோ. Nothing is big sin and small sin in the sight of God. தேவனுடைய பார்வையிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்று இல்லை. Let us respond to that message of repentance. அந்த மனந்திரும்புதலின் செய்திக்கு நாம் உத்தரவாதம் See, செய்வோம். no matter whatever God speaks to our life, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக என்னவெல்லாம் பேசினாலும் சரி, He expects a response of repentance from our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதற்கு மனந்திரும்புதலான ஒரு உத்தரவாதம். For example, it might be a message that can convict us of some secret sin in our life. நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்க பாவங்களை குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்தி நமக்கு தெரிவிக்கும்போது, Or it can be a message that can convict us of the anger, the pride that we have in our இல்லை life. நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற கோபம் பெருமை இப்படிப்பட்டதான இந்த பாவங்களை குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு அறிவித்து தெரிவித்து Just like சொல்லும்போது, we repent from what we call as some deep dark sin, let us also repent the same எப்படி way அந்த for ஆழமான everything that God convicts us through His Word. எப்படி அந்த ஆழமான பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர விரும்பினோமோ அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்கும்போது நமக்கென்று அறிவிக்கப்பட்ட அந்த அந்தரங்கமான காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு நாம் வெளியே வர வேண்டும். So when John the Baptist preached, repent ye, before the grace of God came. தேவனுடைய கிருபை வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் மனந்திரும்புதல் என்று பிரசங்கம் பண்ணினபோது Verse number 6. 6ஆம் வசனம் சொல்கிறது. மத்தேயு 3:6. And were baptized of him in Jordan, confessing their sins. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகனினாலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். People responded to that message of repentance. அந்த மனந்திரும்புதலின் செய்திக்கு ஜனங்கள் உத்தரவாதம் பண்ணி By what? எதன் மூலமாய்? They confessed their sins. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
Confession is a part of repentance. அந்த மனந்திரும்புதலிலே அறிக்கை பாவ அறிக்கை ஒரு பங்காகும். Confession means பாவ அறிக்கை என்பது just saying it like it is. அது இருக்கிறதை அப்படியே சொல்வது. A lot of times people confess or make confessions in different ways. அநேக விதங்களிலே அறிக்கை எடுக்கிறார்கள். Some people, when they confess, Lord, I did what I did. சிலர் அறிக்கை எடுக்கிற போது ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன், and they will give a reason for that. அதுக்கான காரணத்தை சொல்வாங்க. They say, Lord, it's because of that evil wicked person I did like செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் ஆண்டவரே, ஆனா அது நானா செய்யல, அந்த பொல்லாத ஒரு மனுஷன் ஒருத்தன் அவனால நான் இதை செஞ்சேன். Because of that man, because of that அந்த woman, மனுஷனால அந்த மனுஷினால நான் அதை செய்தேன். because they spoke like that, I responded. அவங்க இப்படி பேசினதுனால நான் இவ்விதமாய் பதில் கொடுத்தேன். They'll give reasons. அவங்க காரணக்காரியங்கள் சொல்வாங்க. Because of them, this, that. அவர்களாலே நான் இது அது என்று. That is not confession. அது அறிக்கை இல்லைங்க. Let them say whatever they want to say. அவங்க என்ன சொல்ல விருப்பப்பட்டாலும் சரி சொல்லட்டும். When Christ was at the end of his earthly life, இயேசு தம்முடைய இந்த பூமியின் வாழ்நாளின் இறுதியில் they said a lot of things against him. அவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை சொன்னார்கள். They did a lot of things against him. அது மாத்திரமல்ல அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்யவும் செய்தார்கள். He kept quiet. ஆனா அவரும் அமைதலாய். Why don't we live the same way if we call ourselves to be sons and daughters of God, because he lived his life and showed us as the son of God. தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் வாழ்கிற நாமும் கூட ஏன் அபிதமாய் செய்ய முடியாது? நம்முடைய ஆண்டவர் அபிதமாய் இருக்கும்போது doesn't matter whatever it is. அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை குறித்த காரியம் when we confess it, நாம் அதை அறிக்கையிடும்போது let us say it as it is. அது இருக்கிறத அப்படியே சொல்லணும். Yes, people might say different things, speak against us in different ways. ஜனங்கள் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை அநேக விதங்களிலே பேசுவார்கள். But the way we respond, ஆனால் நாம் அதற்கு மறு உத்தரவாதம் கொடுக்கிற விதம் should not transgress the lines that God has drawn for us. தேவன் நமக்கென்று வரைந்திருக்கிற அந்த எல்லையை மீறக்கூடாது. Praise the name of the living. நாமத்துக்கே மகிமை. If we have done something, or let us go to God and say, Lord, I have done it. ஏதோ தவறு நம்ம செஞ்சிட்டோம், ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன். I know I lost my mind. நான் என்னுடைய மனதில சிந்தையில நான் தவற விட்டுட்டேன், அதனால I know I haven't realized that I am your child. நான் உம்முடைய பிள்ளை, நான் செய்யக்கூடாது செஞ்சிட்டேன்னு சொல்லி. If I would have realized that I am your child, I would not have said what I said. I have not have done what I have done. தேவனுடைய பிள்ளையாய் நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லிருக்க கூடாது, செய்யக்கூடாது, நான் செஞ்சிருக்க Yes, I was drawn out of my own lust. நான் என்னுடைய சுய இச்சையினாலே நான் இழுக்கப்பட்டேன். I allowed myself to be to be submissive to what the enemy was pulling me or drawing me to. எதிராளி எனக்கு விரோதமாய் வைத்த அந்த காரியங்களில் எதை காண்டு இழுத்தானோ வைத்தானோ அதுல போய் நான் விழுந்துட்டேன். I did, it's wrong, it's my part. எனவே இது என்னுடைய பங்கு, நான் தவறாக. Let us own the responsibility when we confess. நாம அறிக்கையிடும்போது நம்ம செய்த அந்த தவறுகளை நான் உண்மையாகவே இப்படிதான் செய்தேன் என்று சொல்லி that's the right confession. அதுதான் ஒரு சரியான அறிக்கை. And then in verse number 8 the scripture says, 8ஆம் வசனம் தொடர்ந்து சொல்கிறது, John the Baptist told those that repented and said, bring forth therefore fruits meet for repentance. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். Which means அப்படின்றா John the Baptist was saying, யோவான் ஸ்நானகன் சொல்ல முயற்சிக்கிறது, go back to the old ways. நீ மீண்டும் பழைய வழிக்கு நேராய் போகாதே. From what you repented, நீ எதுக்காக எதிலிருந்து மனம் திரும்பினாயோ stay repented. அந்த மனம் திரும்பின நிலையிலே walk in repentance. அந்த மனம் திரும்புதலே நட. go in the right way. சரியான வழியிலே போ. don't fall back. மீண்டுமாய் விழுந்து விடாதே. but stand. ஆனால் நின்று விடு. because he that makes you to keep from falling, அவர் உன்னை வழுவாதபடி நிலைநிறுத்த வல்லவர். because of his grace. அவருடைய கிருபையினாலே. changes must happen in our life. எனவே மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கப்பட வேண்டும். we can repent, we can confess our sins. நாம் மனம் திரும்பினோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோம். but it should not run as a cycle. again அது ஒரு சுழற்சி போல விழுகிறது பாவ அறிக்கை செய்கிறது, விழுகிறது பாவ அறிக்கை செய்கிறதாக இருக்க கூடாது. we must bring forth therefore fruits meet into repentance. எனவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். that's why I say repentance is incomplete if it is not evidenced
by clear changes that happens in our life. மனம் திரும்புதல் முழுமை பெறாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருக்கு பிரியமாய் இருக்கிறோம், அவருடைய காரியங்களை செய்கிறோம் என்று மாறுதல்கள் அதுதான் எவிடன்ஸ் உண்மையான மனம் திரும்புதல். Without changes repentance is incomplete. மாறுதல்கள் இல்லாமல் அந்த மனம் திரும்புதல் முழுமை பெறாது. Some people repent, confess and do the same thing again and again. What's the use of it? சிலர் இருக்கிறாங்க, மனம் திரும்புறாங்க, அறிக்கையிடுறாங்க, மறுபடியும் செஞ்சதே செய்றாங்க. So repentance first is change of mind. எனவே மனம் திரும்புதல் முதலாவது நம்முடைய சிந்தையை மாற்றுகிறதா Confession of our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு Repentance. மனம் திரும்ப வேண்டும். That's what happens when we hear the voice of God as the sheep of his pasture. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிற நாமும் அந்த சத்தத்தின் வார்த்தையின் சத்தத்தை கேட்டவர்களாய் அதன்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். This kind of repentance, இப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்புதல், it will help us to receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. This is the repentance of faith. இது விசுவாசத்தினாலே உண்டாகிற ஒரு மனம் திரும்புதல். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. Without faith we cannot have access into the grace of God. நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய கிருபையை நாம் நெருங்கி சேர முடியாது. Romans 5:2 the scripture says, ரோமர் 5:2 விதமாய் சொல்கிறது, by whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in hope of the glory of God. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்தே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். The scripture clearly says we have access by faith into this grace. வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, இந்த கிருபையை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றோம். Without faith it is impossible to have access into this grace. எனவே விசுவாசம் இல்லாமல் இந்த கிருபையிலே நாம் நடப்பது பெற்றுக்கொள்ள Grace of God that bringeth salvation hath appeared unto all men. தேவனுடைய கிருபையானது எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக பிரசன்னமானது. But why haven't everybody had access into that grace? ஏன் எல்லாரும் அந்த கிருபையிலே பங்கடையவில்லை? It's because of the lack of faith. அந்த விசுவாச குறைவினாலே அவர்கள் அவிதமாய் செய்ய முடியல. Repentance, மனம் திரும்புதல், it's not a ritual. அது ஒரு சடங்கு அல்ல. It is an action of faith. அது விசுவாசத்தினுடைய செயல்பாடு. That's how we receive the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That is the grace that Noah received. அப்படிப்பட்டதான கிருபையை தான் நோவா பெற்றுக்கொண்டான். And that's why Genesis 7:1 says, ஆதியாகமம் 7:1 சொல்கிறது, as the Lord said unto Noah, come thou and all thy house into the ark, for thee have I seen righteous before me in this generation. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். God says, I have seen you righteous before me in this generation. ஆண்டவர் சொல்கிறார், இந்த சந்ததிக்கு முன்னாக உன்னை நீதிமானாக நான் கண்டேன். Why? ஏன்? Because he received the grace of அவன் God. தேவனுடைய கிருபையை பெற்றதினாலே. He found grace in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவன் கிருபையை பெற்றான். Who is righteous today? இந்த நாளிலே நீதிமான்கள் யார்? The one who has received the righteous nature of Christ in him through the grace of தேவனுடைய God. சரியான தன்மையை அவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே. Only the ones that have received the righteousness of Jesus Christ by faith. தேவனுடைய நீதியை அவருடைய விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே. Praise the name of the living God. Romans 5 and verse number 21 says, ரோமர் 5:21 சொல்கிறது, that as sin hath reigned unto death, even so might grace reign through righteousness unto eternal life by Jesus Christ our Lord. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபை ஆண்டு கொண்டது. Here the scripture says grace rules. கிருபை வந்து ஆட்கொண்டது. What is the rule of God's grace? தேவனுடைய கிருபைக்கான ரூல் என்ன? If we have received the grace of God, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். how does the grace rule and reign in our life? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை எப்படி வந்து நம்மை ஆட்கொண்டு அது நம்மை ஆட்சி நடத்தும்? It won't keep us in sin. அது வந்து ஒரு காலம் பாவத்துக்குள்ள The scripture here says, வேதவசனம் சொல்கிறது, grace reigns through righteousness unto eternal life by Christ Jesus our Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே So if there is grace, there is no unrighteousness, there is righteousness. கிருபை இருந்துச்சுன்னா அங்க அநீதி இருக்காது, அங்க நீதி தான் இருக்கும். Only the righteousness rule in the place where there is grace of God. நீதி இருக்கிற இடத்துல தான் கிருபை கிரியை செய்யும். That's why the same Romans apostle Paul writes, if you live under grace, sin shall not have any dominion over you. இதே ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற உங்களை நியாயப்பிரமாணம் மேற்கொள்ள பாவம் உங்களை மேற்கொள்ளாது. To lift us and make us stand and establish our goings, that is the work of God's grace. உயர தூக்கி நம்முடைய அடிகளை அது உறுதிப்படுத்தி செய்யும். Praise the name of the living God. 5:17, Romans 5:17. ரோமர் 5:17. For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one Jesus Christ. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Scripture says those that receive abundance of grace. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது கிருபையின் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டவர்கள். Many times we say, Lord, give me more grace. Give me. ஆண்டவரே எனக்கு அதிக கிருபை தாங்க, அதிக கிருபை தாங்க என்று கேட்கிறோம். God is saying, I have made my grace available in abundance. என்னுடைய கிருபையை பரிபூரணமாய் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். And he says you have to receive it in abundance. அதை பரிபூரணமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Like Noah in his day and time received. நோவா தான் வாழ்ந்த காலத்திலே அதை பெற்றுக்கொண்டான். And was stamped with the seal of being righteous in his generation. அவன் தான் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமான் என்கிற முத்திரையை அவனுக்கு கொடுத்தார். That's why the Lord said, Noah, come into the ark. ஆண்டவர் சொல்றார், நோவாவே நீ பேழைக்குள்ள பிரவேசி. Come thou and all thy house into the ark, for thee have I seen righteous before me in my generation. நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததிக்குள்ளே நான் உன்னை நீதிமானாக கண்டேன். It is the grace that he found in the sight of God. அது அந்த கிருபை தேவனுடைய கண்களிலே அவன் பெற்றுக்கொண்டது. That made him to live a righteous life in his generation. அவன் தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் உதவி செய்தது. That made him to do according to all that the Lord commanded him. ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றின்படி செய்ய அவனுக்கு முடிந்தது. And verse number 7 says, Genesis 7. ஆதியாகமம் 7வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Genesis 7:7. ஆதியாகமம் 7:7 says Noah went in and his sons and his wife and his sons' wives with him into the ark because of the waters of the flood. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். That ark was the safety in the middle of destruction. அழிவுக்கு மத்தியிலே பேழை என்பது ஒரு பாதுகாப்பு. Yes, they lived during a time of destruction, but yet there was inside the safety of the ark. அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு அழிவின் காலம், ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. Verse number 16 says, the Lord shut him in. 16வது வசனம், கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். God took charge of the ark. அந்த பேழையினுடைய பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. What happened outside the ark? ஆனா பேழைக்கு வெளியே என்ன ஆனது? Noah was safe inside the ark. நோவா பேழைக்குள்ளே பத்திரமாக இருந்தார். What was happening outside the ark? ஆனா அந்த பேழைக்கு வெளியே என்ன நடந்தது? Verse 21 says, and all flesh died that moved upon the earth, both of fowl and of cattle and of beast and of every creeping thing that creepeth upon the earth, and every man. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. All flesh died. எல்லா மாம்சமும் மாண்டது. Verse 22 says, all in whose nostrils was the breath of life of all that was in the dry land died. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. Genesis 7:23, and every living substance was destroyed which was upon the face of the ground, both man and cattle and the creeping things and the fowl of the heaven, and they were destroyed from the earth, and Noah only remained alive and all that were with him in the ark.
மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் வரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. Genesis 8 and verse number 1, the scripture says God remembered Noah. ஆதியாகமம் 8:1 பார்க்கிறோம், கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Destruction outside the ark, பேழைக்கு வெளியே அழிவு, but inside the ark there was safety. ஆனால் பேழைக்கு உள்ளே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். There was confusion outside the ark, வெளியே பேழைக்கு வெளியே குழப்பமுள்ள ஒரு காரியம், but there was clarity inside the ark. ஆனால் பேழைக்குள்ளேயோ ஒரு தெளிவு. There was fear outside the ark, பேழைக்கு வெளியே பயம் இருந்தது, but there was boldness and confidence inside the ark. ஆனால் பேழைக்குள்ளேயோ அங்கே தைரியமும் ஆறுதலும் உண்டாயிருந்தது. There was sorrow outside the ark, வெளியே துக்கம், பேழைக்கு வெளியே துக்கம், but inside the ark there was peace. ஆனால் பேழைக்கு உள்ளேயோ சமாதானம். There was death outside the ark, பேழைக்கு வெளியே மரணம் உண்டாயிருந்தது. there was life inside the ark. ஆனால் பேழைக்குள்ளேயோ ஜீவன் உண்டாயிருந்தது. There was evil outside the ark, வெளியே தீமை உண்டாயிருந்தது but there was good inside the ark. ஆனால் பேழைக்கு உள்ளேயோ நன்மை உண்டாயிருந்தது. There was curse and judgment outside the ark. பேழைக்கு வெளியே நியாய தீர்ப்பும் சாபமும் உண்டாயிருந்தது. There was blessing inside the ark. ஆனால் பேழைக்குள்ளேயோ ஆசீர்வாதம். There was defeat outside the ark. பேழைக்கு வெளியே எல்லாம் There was தோற்கடிக்கப்பட்டது. victory inside the ark. ஆனால் பேழைக்குள்ளேயோ ஜெயம் As உண்டாயிருந்தது. it was in the days of Noah, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ so are the days in which we அப்படியே are living now. மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Let us walk in as Noah walked in. எப்படி நோவா நான் சஞ்சரித்தானோ அதுபோல நாம் சஞ்சரிப்போம். Let us walk into that ark, அந்த பேழைக்குள்ளே நாம் கடந்து an போவோம். ark of safety, அந்த பாதுகாப்பின் பேழை, the ark of God's word. அந்த பாதுகாப்பின் பேழையாகிய அவருடைய வார்த்தை. Have a repentant heart. நம்முடைய மனம் திரும்புதல் உள்ள ஒரு இருதயம் நமக்கு Hear His உண்டாகட்டும். voice. அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்போம், Respond to it. அதற்கு பதில் கொடுப்போம், Confess அறிக்கையிடுவோம். whatever is wrong. எதெல்லாம் தவறோ அதை Change our அறிக்கையிடுவோம். mind. நம்முடைய மனதில் சிந்தையை மாற்றிக்கொள்வோம். Confess and forsake it. எனவே அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். Bring fruits. Bring forth fruits unto repentance. மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை நாம் கொடுப்போம். Let us find that genuine grace, that complete grace that அந்த Noah முழுமையான found in the eyes of the Lord. முழுமையான நிறைவான அந்த கிருபையானது நோவா தேவனுடைய கண்களிலே பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்வோம். We will be totally unharmed and untouched நாம் by what is going on outside the ark. பேழைக்கு வெளியே நடந்த எந்த ஒரு நாசமோ எந்த ஒரு காரியமோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. This is our ark, இதுதான் நம்முடைய பேழை. because the word is Christ, the ஏனென்றால் living word. ஜீவ வார்த்தை கிறிஸ்துவாய் இருக்கிறார். Christ is the living word. கிறிஸ்துவே ஜீவ வார்த்தையாய் Living இருக்கிறார். word is Christ Jesus. ஜீவ வார்த்தையே கிறிஸ்து. If any man be in Christ means if ஒருவன் any man who is கிறிஸ்துவுக்குள் grounded and rooted in this word, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவன் இந்த வார்த்தையிலே நாட்டப்பட்டதாய் வேருள்ளப்பட்டதாய் இருந்தார், he will have clarity, அவனுக்குள்ளே தெளிவு he will உண்டாயிருக்கும், have safety, அவனுக்கு பாதுகாப்பு he will உண்டாயிருக்கும், have boldness, அது மாத்திரம் அவனுக்கு தைரியம் he will have உண்டாயிருக்கும், peace, சமாதானம் he will have உண்டாயிருக்கும், life, அவனுக்கு ஜீவன் he உண்டாயிருக்கும், will experience good, அவன் நன்மையானவர்களை அனுபவிப்பான், he is blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Whereas if somebody finds himself outside the ark, இந்த பேழைக்கு வெளியே எவரெல்லாம் தன்னை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள், one foot here and one foot out, ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் வெளியேயும் இருக்குமானா it's not possible, அது சாத்தியப்படாத ஒரு because the காரியம். Lord has to shut us up in him, ஏனென்றால் நோவாவை உள்ளே விட்டு தேவன் கதவை அடைத்தார். because outside there is confusion and danger and வெளியே fear, வந்து குழப்பம், கஷ்டம், மரணம், sorrow, death, evil, துக்கம், curse. தீமை, பொல்லாப்பு, சாபம். But we are called into life and not ஆனால் into நாமோ death. ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். We are called into clarity and not into நாம் confusion. தெளிவுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், குழப்பத்துக்கல்ல. We are called into safety and not into நாம் destruction. பாதுகாப்புக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நாம் அழிவுக்கு We அழைக்கப்பட்டவர்கள் are அல்ல. called into boldness and not fear. நாம் தைரியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், We பயத்துக்கல்ல. are called into peace and not sorrow. நாம் சமாதானத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், We are called துக்கத்துக்கல்ல. into good and not evil. நாம் நன்மைக்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், We are தீமைக்கல்ல. called into blessing and not curse. நாம் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், சாபத்திற்கல்ல. This is how God wants to deal
with his chosen people. இப்படியாக தேவன் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் As விரும்புகிறார். it was in the days of Noah, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ so shall it be in the last அப்படியே days. மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் Let நடக்கும். us be like Noah in these days to எனவே இந்த find நாட்களிலே grace in his sight நோவாவை போல தேவனுடைய கண்களிலே நாம் கிருபை பெற்றுக்கொள்வோம். by that act of faith called repentance. அந்த விசுவாசத்தின் செயல்பாடாகிய மனம் திரும்புதலின் மூலமாக That's how God deals with our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு இப்படியாய் செயல்படுகிறவராய் That's how இருக்கிறார். we find grace in the sight of God, like Noah தேவனுடைய received. கண்களிலே நோவா பெற்றுக்கொண்டது போல அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். And believe me, this is what the Bible says. All the other things God will take care of us. வேதம் சொல்லுகிறது Take care of it. மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. He'll take care whatever is concerning you. உங்களை குறித்து எதெல்லாம் கரிசனையாய் இருக்கிறாரோ Let us put our focus on this. அதுல நம்முடைய கவனத்தை வைப்போம். The scripture says, "The Lord will perfect that which concerns me." என்னை குறித்து கரிசனை உள்ளவைகளிலே நான் பூரணமாய் அவர்களுக்கு செய்வேன். God will perfect everything I அவர் have செய்கிற concern about. He will take care of it. He will make it அவர் perfect. செய்கிற ஒவ்வொரு காரியமும் பூரணமுள்ள ஒன்று நம்மை தேடுகிறவர்களுக்கு அவருக்கு பலனளிக்கிறவர் கரிசனை உள்ளவராய் But இருக்கிறார். it's very important that we need to have a right ஆனா heart. நமக்கு ஒரு சரியான இருதயம் அதற்கு உண்டாய் இருக்க வேண்டும். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். Continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் Let us பார்க்கலாம். pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, thank you for the words of life. ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. Let us not just be the hearers of the word, but ஆண்டவரே be இந்த the doers of வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, the word. Help us to be the doers of the word. அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு Help உதவி us to செய்யும். find grace in your sight, just like உம்முடைய Noah found grace in your eyes. பார்வையிலே நோவா கிருபை பெற்றது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Through the repentance, through faith, விசுவாசத்தின் மூலமாய் மனம் திரும்புதலின் through மூலமாய் hearing your voice, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பது by மூலமாய் following your voice, not the voice of a ஆண்டவரே stranger. உம்முடைய சத்தத்தை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆண்டவரே அந்நியருடைய சத்தத்தை அல்ல. We humbly submit ourselves in எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஆமென்.